மாத்தி அமுக்கிட்டீங்கப்பா. ரெக்கார்ட் ஆகுங்களா? ரெக்கார்ட் ஓடுறாங்க. என்ன பட்டன் ப்ரோ அமுக்குனது? ஆஃப் அண்ட் ஆன் பண்ணாரு அவ்வளவுதானே. கேமராவை கம்ப்ளீட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணு. ஓகே ஓகே. நான் மொபைல் மாதிரி அந்த எக்ஸ் மார்க்ல இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வெளியே போய் மெனுவை கிளிக் பண்ணலாம். வியூ கரெக்டா இருக்கா? வியூ கரெக்டா இருக்கு. அவரே ஸ்பீட் வரல. ஓகே ஓகே. ஒத்து தள்ளி வீடு ஸ்ப்ரே கொடுத்தாரா ப்ரோ? எடுத்துட்டேன், அங்கேயே வச்சுட்டேன் ப்ரோ. பேட்டிங் பேட்டிங் காப்பு. ஏய் சூப்பர், போயிடுச்சு போர். சரியான ஷாட். பேட்டிங் பேட்டிங் ஆனா 200 அடிச்சிரோ. இது போர் போலியா? ஏய் இல்ல போர் போனா சிக்கிட்டி போ. அது என்ன மாதிரி கரெக்ட் அம்மாங்க. வலிக்குது. அதெல்லாம் வண்டில போட்டு போறா சரியா? நாங்க போனா வீட்ல மறந்துட்டோம். ரெண்டராச்சு முள்ளடா முள்ளு தீங்க முன்னால. இங்க கை 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 கம்மி அமுக்கிடல. நல்லா கூடுங்க. ஏய் எங்க இருக்கு? மகேஷ் ப்ரோ. ஏய் எடை போட்டானுங்க வர்ற தள்ளி விட்டு. ஒண்ணு இல்ல, அழுகாத அழுகாத. இருக்கடாடி. இங்க பாரு. முள்ளு முள்ளு. நீ கத்துறதுல. கத்துங்க. இது காய் வருதா? காய் வருதா? காய் வருதா? இல்ல நேரா வீடு. ஏய் உடைச்சு விட்டுறாதடா டேய். வலிக்குதா? இது கொஞ்சம் தமுத்தி விடு, அப்பதான் வலிக்காது. எங்க வலிக்குது? இங்கேயா இங்கேயா? இங்கேயா? ஏய் சாந்தண்டா, அது முள்ளுக்கு வர்ற எங்க வைக்கப்படுற தெரியும். வீடியோ சும்மா ரெக்கார்ட் பண்ணா இன்னும் பண்ணல. ஆமா 3 செகண்ட் அவ்வளவுதான். அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா மீதி வணக்கம். எங்களுக்கு வீடியோ நீ முன்னூறு சொல்லிடுங்க கேப்டன் மாதிரி. ஓலி என்ன சரியான கொல்த்திரனா நீ இன்னைக்கு போயிட்டு பாட்டீங்களா பாய் பாட்டீங்களா தம்பி ஓடி வா பவர் பிளே யூஸ் பண்ணு ஓடு 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 ஓர் அடிச்சறானே வார பேட்டிங் பேட்டிங்களா பாய் பேட்டிங்களா தம்பி இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டிடலாம். இவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குடா, அவன் காட்றான், நம்மளால காட்ட முடியலையே. நீ போய் காட்டு. சுத்துவா ரெண்டாவது பால் ஃபர்ஸ்ட் பால் போல்ட் ஆயிரும். ரெண்டாவது பால் போல்ட் ஆயிரும். அதான் விக்கெட் காட்றானே. போனால ஆப்ஷன் பண்ணிடு. புரியல. ரெண்டு தடவை தான் அடிச்சிருக்கான். ரெண்டு தடவை ஃபர்ஸ்ட் பால் டேய் பிரேஸ் வாங்கிடா. அதுதான் கவனிக்க வேண்டியது. சே ஸ்டாப் வச்சிருக்கீங்களா? இஞ்சி மடிக்கல. ஸ்டாப் வச்சிருக்கோம். நான் இன்னைக்கு அப்படியே பொள்ளாச்சி போணுமா மதியானம்? எதுக்கு? காது அரவிந்த் வருவாங்க, விளையாட வருவாங்க. உள்ள மடக்கிடுன்ற. சரி போடா போடா. 2 ஜாலியா 2 வந்து நின்னுக்கோ. பொறுமையா பொறுமையா வா மெதுவா வா பொறுமையா வா. நல்லா ஈஸியா எடு. பேட் நிக்கல எடுக்குது. நான் என்ன தெரியுமா ஈஸியா ஸ்கோர் ஜாலியா போயிட்டு ஜாலியா ஓடி வந்து அது தேவையில்ல. அவன் போன் இல்லையா? ஏன்டா ஆள் மூணு பால் அவங்கட்டே தான் அடிக்கிறான். அவன பார்த்தா அவன் இல்ல ஃபர்ஸ்ட் ரன் ஹாய் மட்டும் ஓடி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்ப என்ன ரெடி போட்டு அடிக்க கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுல. அப்படியே போட்டு மறுபடியும் செகண்ட் போய் நின்னுட்டாரு. வரல ரெடி போய் நின்னுட்டாரு. நின்னு பால பார்த்துட்டு வந்திருக்கலாம், திரும்பி வந்திருக்கலாம். பாடி ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. மடக்கி தோலிட்டு அந்த கை எதுக்கு
எப்போ கீழே வாட்ச் பண்ணி ஆடு பாரு. ரெண்டு ஐம்பது பாருங்க இதுல ஊனி எழுந்துருச்சு. கிடைக்கும் போல வாட்ச் பண்ணி ஆடு. சரியாயிடுச்சு. சரியாச்சு ஆனா அவன் ஆடுறதா இல்ல. மேட்ச் ரெண்டு மத்த டீம் கம்பேர் பண்ணா மேட்ச்லயே ரெண்டு பேட்ஸ்மேன் பர்ஃபார்ம் பண்ணா போதுங்க. அதுதான் நான் பெருசா டீம்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் ஆடுவாங்க. 3 பேர் 4 பேர். பெட்டனிஸா இப்போ நானும் போனோம்னா அவுட் ஆயிட்டு வராங்க ரெண்டு பேரும் போடா இல்ல வராது நீ விட்டு பரவாயில்ல காப்பு ஜாலியா ஆடுங்க. எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அவள பார்க்கல. போம் ஒயிட் பிளஸ் ஸ்கோர் யாரா பாருங்க டேய். யார் ஸ்கோர் பாக்குறீங்க? விஜய் ஸ்கோர் பாக்குறியா? அதான் ரீல்ஸ் போட்டு அதான் இந்த பால் ஒயிடா? போன பால் தான ஒயிடு. இந்த பால் ஆயிடு இந்த பால் ஒயிடு. போன பால் ஒயிடு. ஏன் சூர்யா உள்ள அடிக்காத சூர்யா. நீ அந்த பக்கம் ஓடு. அந்த பக்கம் பேட் 14 போன வாரம் சவுண்ட் வந்து அழுத்திட்டு வரணும்ல அங்க போருக்கு. வேண்டாம் ஒயிட் பால் எங்கயோ 8வது ஸ்டெம்ல வந்து வாங்குறாங்க. 8வது ஸ்டெம்ல வந்து வாங்கி அதே இந்த நல்லா இருக்கு பாலா. எக்ஸ்ட்ராஸ் வாங்கி ஆடு. போடுறா தம்பி. போடியா பால் அங்கே தானே இன்சைட் அடிச்சா. நல்ல ஷாட் தான் எடுத்தான்டா. கரெக்டா தான் எடுத்தான். இன்சைட் அடிச்சான். பால் அங்கே நல்லா இருக்கு பாலா. வீடியோ பாஸ்ட். நல்லா வாட்ச் பண்ற பாரு. மூக்கு இப்படி இருக்கு. மாலிக். நீ போடுங்க அங்க காலம் அது. சரி விடு பரவாயில்லை. உன்ன வாண அது பாப்போம். பவுலிங் பவுலிங்ல பாத்துக்கோ. ஓடுறா டேய். போடா. மாலிக். எனக்கு தான் பவுலர் அதான் இறங்கி அடிச்சா போகாது. வைனா வாங்க. உருண்டா போகாது. வாங்க பாத்துக்கலாம் வாங்க. உருண்டா போகாதுன்னா பவுலிங்ல 4 பேர் தான் அடிக்க முடியும். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கேன்டா. நீங்க 4 பேர் தான் அடிக்க முடியும். இல்ல சிங்கிள் தட்டிக்க வேண்டியதா. சிங்கிள் போய் நேத்து என்ன பண்ணோம்? பவுலர் ஆகுது 17 பண்ணு. ரெண்டாவது தான். ஆமா. இது கடைசி போல். இது மூணாவது கடைசி போல ரெண்டாவது கடைசி போல ரெண்டாவது 12வது போல ஸ்கோர் எவ்வளவு? 17 சூப்பர் புட்டர். பேட்டிங் கேப். நல்லா இருக்கு. இவருக்கு பின்னாடி ஒரு பத்த அந்த ஸ்லோவா போறாங்கல டக்குன்னு கீழ இறங்கிட்டான். கேப் நிறைய 2 வாரமா போல்ட் ஆயிட்டு இருக்காரு. அது ஸ்லோ பால் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த அரவிந்தன் அவனா டீ சாப்பிட சிப்பம் வாயில யாரோ ஓத்துட்டாங்கனா இல்ல ஒரு தடவை நல்லா இருக்கு. டேய் அது சதீஷ் தாங்க. கிஃப்ட்னா படத்துக்கு போயிட்டு ஒரு டைம் டீ வேணா தம்மடி கேட்டேன். ஓ இல்ல படத்துக்கு போகும்போது ஃபேமிலியா வந்தான்ல. ஆமா ஃபேமிலியா வந்தான். அவனா அவன் சதீஷ் பேக் ஒளிச்சு வச்சீங்க. பேக் ஒளிச்சு வச்சோம்ல படத்துல பவியோட பேக் ஒளிச்சு வச்சோம்ல. ஆமா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தினேஷ் இந்த மாதிரி செய்யலாம் சூப்பரா பண்ணுவாங்க. சோக்கு அவங்களுக்கு வந்து பொம்பளை சோக்கு கேக்குது. ஏன் ஹேண்ட் பேக் பார்த்தா எடுத்து வச்சுப்பான். ஏய் சாப்பிட வச்சுதான் போறத வீரவானா நீ பேட் வேணும். படம் ரிலீஸ் ஜனவரி 12-13 பேர் என்ன எப்போ வந்து ரிலீஸ் ஆதா பொங்கல் ஜனநாயகம் இது 2 நாள் கூட ரிலீஸ் கச்சேரி
எப்படி பூஜாக்கு போட்டு ஓட்டிடுறீங்க அடா பூஜா கிடாவே எங்க ஆள் கூட அதனால தான்டா. இல்லைன்னா ஓட்டணும். ஐயோ இல்லை இல்லை இன்னும் ஓட்ட போய் போடுறேன். பூஜா கிட்ட அதுக்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆனா பாரு. முட்டை பொம்மாலேயே ஃபேமஸ் ஆயிட்டா. முட்டை பொம்மால ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்தா. இந்த பாட்டுக்கு முன்னாடி எவ்வளோ லட்சம் சம்பளம் வாங்குங்க அறுதிக்கு. பாட்டுக்கு இல்லை காஸ்டியூம். இந்த இது மோனிகா கட் பண்ணாம அவங்க மோனிகா பண்ணாம மோனிகா நல்லா இல்லைனாலும் அவளை பார்த்து பாட்டு ஹிட் ஆகிக்கிறேன். படத்துல நல்லா இல்ல பாட்டு. ஆனா எங்க நான் எப்படி ஆனால் என்ன தெரியுமா அதான் லோகேஷ் தான் மீன் போட்டுருந்தாங்களே. போட்டு ஐயோ ச்சே. நல்லா இருக்காப்பு ஆச்சு பண்ற பாரு. மதியான முறுக்கெடுத்து நிற்கிறான். ஐயோ என்னோட பால் இதெல்லாம். ஏய் மாப்பிள்ள மேட்ச் 2 பால் அட்ரா போய் 2 பால் அடிச்சு இல்ல 2 ஷாட் ஒட்ட வைக்க சொல்றேன் ஃபர்ஸ்ட். நிக்கி 2 6 அடிச்சு வந்துறலாம்ங்கறியா. அதெல்லாம் வேணாம். சரி அப்படியே அடிச்சிட்டு வா. நீ 15 பால் ஆடு. நீ அடிக்கிறேன்னு உனக்கு நிக்க 15 பால் ஆடு. பேட்டிங் நல்லா ஸ்டார்ட் இது. 6 குடுறாரே பவுலர். ஃபீல்டர் 6 கொடுக்கும். பேட்டிங் தானா 6 கன்ஃபார்ம் இங்க அடிக்கும் போதே தெரிஞ்சு. நல்லா ஸ்லாட். அந்த மேட்ச் பார்த்த சுரேஷ் அதிவான வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. இங்க உட்கார்ந்துட்டு அதான் ஃபீல்டிங்ல அவன் இங்க நின்னுட்டான். உள்ள போற பால் ட்ரை பண்ணி இங்க நின்னுட்டு இருக்கான். கேட்ச் பாத்தீங்களா? பிடிச்சது நீ பிடிச்சது அது வரல. அது ஒன்லி இது மட்டும் தான் ட்ராக் மட்டும் தான் ஃபோக்கஸ்ட். சுத்தி எல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு பிடிச்சாருண்ணே. வாய்ஸ் யாரு நம்ம வேணா இப்ப ஒண்ணுல ஆங்கிள் எடுத்து ஒண்ணுல செட் மாத்திங்க. வேணா நின்னுங்க ஆங்கிள் வேணா எடு. அடிச்சானா அந்த ஷாட் அப்படியே கொண்டு கவர் பண்ண முடியாது. அவ்வளவு சீக்கிரமா இருக்கு இந்த கேமரா. சொல்றேன். 4 கேமரா வைக்கணும் 4 சைடுல. ஆமா 4 சைடுல வச்சாலும் கவர் பண்ண முடியாதுடா. அவ்வளவு ஈஸியா 360 இல்ல. இதையும் வீசிட்டா. ஆடி லைட்டாவே கீழ காட்டு. பரவாயில்ல அதான் ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா அடுத்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு சிலர் மாதிரி 3வது 6 போறது 4வது 6 போறது இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடிச்சால டெல்ட் அவுட் ஆயிட்டு வர்றது. ஏன் அடுத்து அவன் வந்து போடவே மாட்டானா? அவன் வர அதோட முடிகிற மாதிரி எடுத்துட்டு இருக்கான். மதியம் உனக்கு தான் சொல்லிட்டு அதான் அப்ப அடுத்த வாரம் வந்து நீ பாரு வேற போட்டான். 3 பால் ஷார்ட் பிட்ச் போட்டான். ஒரு ஓவர் ஓனரே அவர்தான். பேட்டிங் அது கீப்பரோட கேட்ச் விட்டாங்க அவனுக்கு. ஆமா அது அவனால ஓட முடியல. நம்ம கூட மாட்டேங்கறாங்க. அப்புறம் இங்க ஃப்ரெண்ட்ல நேத்துனா பாரு. போன வாரம் மேட்ச்ல நான் சொல்றேன் அப்பா அடிச்சல கீப்பர் கோல் அடிச்சு அடுத்த பால் ஸ்டாப்பேஜ். எங்க அவந்த கேட்ச் பல்ல கமிஸ்ட் சொன்னது என்ன? இந்த நாள்ல அவங்க டீம் அவங்க டீம் சொன்னதுல்ல இங்க வெளிய நின்னு தெரிஞ்சிருந்தது. ஆமா நீ இதுக்கு அப்படியே கேட்டுச்சுனா நல்லதா நீ வரணுமா சூப்பர் பாய்ஸ். நீ பிடிச்சு பாத்தியா? நீ பாத்துட்டு தெரியுது. அது வீடியோ எடுத்துருந்து நான் தனியா ஓட்டுறேன். டக்கு டக்கு டோம் டக்கு 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 டோம் டக்கு 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 டோம் டக்கு. செகண்ட் ஆஃப் வெயில் பின்னியோட ஃபீல்டிங் நல்லா ஆயிராடா. தண்ணி குடிச்சனால ஏதோ தூக்கம் வருதா? ஏய் 3 ஓவர் வந்து கீப்பர் தூக்கம் வந்துச்சுனா பாலா பவர் பிளே யூஸ் பண்ணலாம். பாலா என்ன 3 ஓவர் இருக்கு. சப் ஓட்டுக்கலாம் நான் 10 ஓவருக்கு. டீம் தூக்கினே நல்லா தான் யூஸ் பண்றாங்க. பாலா என்ன 3 ஓவர் இருக்கு பவர் பிளே. ராகுல் நான் கீப்பர் ஆயிடும். கீப்பர் நிப்பானா? ராகுல் நான் கீப்பரா? கீப்பர் நிப்பாண்டா. டம் அடிச்சுக்காங்க. உண்மையாதா? எங்க நின்னுக்கறேன்னு எனக்கும் தெரியல. வந்து என்னடா சுரேஷ் வாயில இருந்து விட்டுறீங்க அடி வாங்கி. புரியல. நல்லபடியா மகேஷ் ரைட்ல இருந்து வந்தான். ஆமா ஏய் அம்மா அந்த ஃபீல் ஏன்டா டிபி நிக்கிறது ஈஸியா? ஈஸிடா நான் கையில தான் மடங்கி. ஆனா அத விட இதான் டான்ஸ். அத விட இதான் டான்ஸ். அது வந்து இங்க இருந்ததுடா. என்னன்னா பாரு ஒரு வாரத்துல ஒரு இப்படி இருக்கும் பாருங்க. ஆமா எலக்ட்ரிக் எப்படி? தோனிக்கு பார்த்தா இப்படி இருக்கும். என்னங்க சார்ஜ் இல்லையா? ஒரு கை பிடிக்கும் ஒரு கை பிடிக்கும். இங்க ஆல்ரெடி கை இப்படி தான் இருக்கு. அந்த கைக்கு காசா தான் இருக்கு. போல போ. இப்ப எல்லா கையும் இங்க பாரு. இது வந்து அப்பானது 11ல இது குடிக்கவே இல்ல. பொட்ட வச்சு நேத்து வச்சுட்டு மூஞ்சி கூட கலவ மாட்டேங்கிறான். எந்த பயமும் இல்ல. நம்ம அந்த ஹெல்மெட் தான் ஒரு நிமிஷம் போன் கொண்டு பாத்துறேன். நோ நோ சம்பளம் வந்துச்சுனா நோ நோ ராகுல் நோ நோ ராகுல் நோ ராகுல் அதனால போய் சொன்னீங்களே. அது போட்டுக்கடா டேய். வாடா போட்டுக்கிறது வந்து டைட்டா இருக்கு. அது சின்னதா என்னடா? நம்ம தலை திரும்ப பத்தாது. ஆக்சுவலி ஒரு ரஞ்சித் அண்ணா பையனோட ஹெல்மெட் போட்டுருக்காரு. அந்த மாதிரி சின்ன பசங்களோட ஹெல்மெட் வாங்கினா நம்ம கரெக்ட். எங்க இருக்குது? பேட் கேட்டு பாருண்ணே.
பேட் வேணுமா? பேட் அங்கே கேட்டு பாரு. வாங்கிக்கலாம் வேணும்னா. அதான் கேட்டு பாருண்ணே எவ்வளோ ரேட்னு. 1600 அந்த மாதிரி எல்லாம் இருக்குடா. 800 900 இருக்கு. பெரிய பேடில் சின்ன பேடு. கீப்பிங் பேடா? பேட்டிங் பேடு. இதுவே சின்னதாக வேணுங்கிறியா? எங்களுக்கு யூத்துன்னு அதுக்கு மேலே கிட் சைஸ் தான். கிட் சைஸ் அதுக்கப்புறம் 3 இருக்குது நாங்கள் 3 இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன்னே. பார்த்தா அங்கேயே கேட்க வேண்டியதாண்டா. அப்புறம் எனக்கு வந்து கிட்ஸு யூத்து அப்புறம் அடல்ட்னு 3 இருக்கு. பிகாச்சு 3 இருந்துச்சுன்னா பிகா 3 வந்து அங்கேயே கேட்க வேண்டியதாண்டா. 3 நான் வெட் பட்டு வந்து என்ன பண்ணா அதானே கேட்கலன்னு நினைச்சு மறந்துட்டா. நீ கேட்டு பாருங்க. நான் அவனுக்கு ஷூ சொல்லியிருக்கேன். நாளைக்கு ரொம்ப எடுத்து வந்தாருன்னா. யாருக்கு? சூர்யா. நீ சைஸா 11 ரொம்ப வெளியே இருக்கு கேப்பே. கால் வெளியே இருக்கு. ஆர்டர் போடுறேன். 11க்கு 12 போட்டுக்கலாமா? 12 எல்லாம் தப்பிக்காம 800 ரூபா. போட்டு 10 தான் டைட்டா இருக்கு. 1000 வந்து வேற பிராண்ட் 10யா சுசியானம் 800 ரூபா. இந்த சூ போடு சூர்யா. இது 9. அது போட்டு பாரு. போட்டு பாருங்க 8. வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். இல்ல எந்த போடுறீங்களா? இல்ல இது போடுறீங்களா? ஒரு ஷூ சும்மா போடு. ஒரு ஷூ சும்மா போடு. ஒரு ஷூ சும்மா போடு. மகினா கரெக்ட்டா எந்த கரெக்ட்டா இருக்கும். இத வேணா போடுங்க. இல்ல சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். இல்ல ஆர்டர் பண்றதுதான். இல்ல சொல்லிட்டேன். 11 சைஸ் சொல்லிட்டேன். அவனுக்கு 11டா. 11 பெருசு. 11. டேய் 11 11 எடுத்து வர சொல்லுங்க. அது அவ்வளவு இவன் இருக்க மாட்டான். நான் வேலைக்கு போயிடுவான். கழட்டி போடு. டேய் அது ஒரு கல்வியா இருடா மயிராண்டி அது கூட தெரியாம நீ போட்டுக்க. சாக்ஸ் போடு. போடு. அவருக்காக நம்ம ரெண்டு தனியா கஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் ரெகுலரா போறான். எல்லாம் அதான் தோரணை. இதுலயே எடுத்துக்கோ சூர்யா. இவன் லெஃப்ட் ஹேண்ட் ராச்சே. ஓகேவா? ஓடுங்க என்ன? கரெக்ட்டா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லூஸ் முன்னாடி லூஸ் பண்ணல. அது சாக்காய் பாத்துட்டேன். அதான் டைட்டா இருக்கா என்ன? இல்ல இந்த இடத்துல லூஸ் பண்ணல. சூப்பர்ண்ணா. கரெக்ட்டா இருக்கு. 11 சைஸ். இதுலயே எடுத்துக்க சூர்யா. இது ஆடுங்க பேசாம இன்னைக்கு. ஏய் குடுறா. அதையும் குடுறா. ஒரு ஆடு. ஆட இன்னைக்கு பாடி ஆட ஒரு நாள் ஆடுற. இவன் யாரா இதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான்? ஒரு ஆடு அதுல போட்டு யாரு இல்ல நீ நான் இப்ப பாட்டிங் எதுவும் இல்ல. அவனுக்கு நியூஸ் இல்ல அது. பரவாயில்ல. அவனுக்கு நியூஸ் இல்லடா. நீ யாரா? அதான் சொல்றேன் நான். நல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு யாரை எடுத்து? அந்த ஷூல போயிட்டு நீ அடிக்க மாட்டியா? நீங்க சீரியஸா கட்டிட்டு போங்க. ஆமா. சும்மா தானே இருக்கான் அவன். வெளிய 20 ஒரு. நீ கட்டிட்டு போ. சத்தியமா ஹெல்மெட் எடுத்து மண்டே அவுட் பண்ணானே. எனக்கு இருக்கிற வீடியோ அடிச்சிருவேன் நான். யோசிக்கவே மாட்டேன் நான். ஆளுகிட்ட 3 பால் ஒருத்தக்கிட்ட தான் இருக்கிற. எதுக்கு வர்ற? நீங்க நார்மல் பிரியாணி. ஆள் மாத்தி அடிச்சாலும் பரவாயில்ல. கொடுத்து வந்துட்டு அப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். இதான் எடுத்து ரூம் பண்ணி இங்க இருந்து ரூம் பண்ணி. நீ எடுத்து அது நல்லா எடுத்துற மாதிரி தானே. அதுவுமே நல்லா எடுத்துற மாதிரி ரூம் மாதிரி எடுத்து. போறலையா? சரி இன்னொரு ஆனா தோனி மாதிரி கை பின்னாடி பவுண்டரி பால் ஒயிட் தானா? நின்றல. எப்படி போதா விடு. 4 போகுது. எக்ஸ்ட்ரா பால் இது மாதிரி நின்று பின்னாடி கை ரெண்டு வந்தா ராபர் வெட்டி தானே? இங்க இல்ல அந்த இடத்துல உங்களுக்கு வர அதனால நம்ம என்ன பண்ணனும்னா கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு தெரியாம எடுத்தேன். பவுலிங் இருக்குடா அண்ணா. வேற எங்க அப்பா இது ஆல் ஓவர் கோல். ஓடு 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 ஓடு. டூ வால்ல கேப். ஒயிட் ரா. மணியா நிக்கிறது இங்க. இல்ல மணி இல்ல. இல்ல கீப்பர் மாத்திரம் ஃபிளிப் பண்ணிக்கலாம். இல்லடா வேற. அவர் வேற. கீப்பர் மாத்தனா மணி கீப்பர் மாத்தனது கூட வருதானே? ஈஸ்ட் உடம்பல வாங்குறது இல்ல. அந்த கீப்பர். அவர் ஃபீல்டிங் அவர் தானே இவரு. அதான் 06. சுரேஷனா உள்ளேயே வர்றாங்க இருக்கு. டேய் அதுக்கு சொல்றேன். நம்மளே ரைட் பண்ணிட்டாங்க. கஷ்டமா இருக்கு. அவன் நல்லா இருக்குறதா. டேய் பேட் கேக்குறா பேட் மாத்தணுமா. எந்த பேட்? எஸ்
ஏதானு கொண்டு போய் கொடுங்க. ரெண்டு பேட் எடுத்துட்டு போங்க. ST ஆடு 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 ஓவர் முடிட்டு ஆடு ஆடு ஸ்ட்ரைக் கொண்டு வருது. ST ஓகே ஓகே ஏய் இருடா 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 ஆடு ஆடு ஸ்ட்ரைக் கொண்டு வரது. இல்ல இல்ல புது பேட் ரெண்டு மூணு பேட் எடுத்துட்டு போங்க. அதுல எது வேணுமோ எடுத்துக்கோங்க. மாதனல்ல பாட்டம் வாங்கிட்டாங்க. ஐயோ சைஸா அப்படியே இல்ல அண்ணனும் தம்பிக்கு இதே வேலையா போச்சோ. தம்பி எல்லாம் கேப்னா கேப்னா ஓகே 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 நல்ல கால் தான். நான் கேப் ஆடு ஆடு வேணா வேணா நீங்க ஆடுங்க ஜாலியா ஆடுங்க. ஆடுனா யோசிச்சு ஆடுனா. அது எடுத்துக்கோ. அது எடுத்துக்கோ. ஏய் எல்லா பாட்டு எடுத்து அதான் ஒரு 3 பேட் எடுத்துட்டு போடா. எடுத்து பார்த்து அப்பவே நீ சத்தம் போடு எனக்கு மட்டும் சத்தம் போடு ஃபர்ஸ்ட் அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து அப்புறம் ஓபன் பண்ணிட்டேன் பேட் சூப்பர்னா பேட்டா 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 கேப். ஏய் தங்கறேன் கேப் ரெக்கார்ட் பண்றாங்க தெரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. சீரிஸ் கூட அடிச்சிராரு ரெண்டு சீரிஸா இருந்தாலும். போன ரெண்டு மாமனதா இருக்காரு. ஏய் ஓடு பேட்டிங் எல்லா மேட்சும் ஆடிட்டு தான் இருக்காரு. அன்னைக்கு அடிச்சாரு. வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. கேப் 21 ரன் 16 பால். சூப்பர் சூப்பர் சூப்பர். போதும் போதும். எத்தனை ரன் சொன்னாரு கேப் 30. எல்லாம் வெளிய 200. இன்னும் நிறைய ரன் இருக்கு. அவர் தப்பு தான் கமெண்ட்ல அவர் தப்புறாரு நினைக்கிறேன். டீசெண்டா சொல்லிட்டு வராங்க. அவர் தப்பிச்சாரு. ஓ 20 ன்னு சொன்னாரு 200 சொன்னாரு அவரு. 200ஆ அப்படின்னு சொல்லுவாரு. மகி வந்து 20+ அப்படினா பார்த்தா வந்து மைனஸ்லயே வந்துட்டாரு. ப்ளஸ்ஸே இல்லங்க. அது வீடியோவும் இல்ல பா இன்னைக்கு இந்த டிவிடியோ ஷாட் இருக்கு அதே எடிட் பண்ணல இங்க காட்டு. சென்டர்ல. அங்கேயே தான் ஆல்ரெடி வந்து எப்பயுமே அங்கேயே தான் வருது. ஆல்ரெடி அங்க வந்து பாட்டம்ல வாங்கி இருக்காங்க. என்ன குடு பாக்கலாம். அண்ணியா நல்லா இருக்கு. ஆடலாம் நினைச்சது. ஏய் போற தண்ணியா போற வரேன். நீ ஆளலாம் வெயிட்லாம் பார்த்து வச்சிருந்தேன். உங்க அப்பா தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து வச்சிருப்பாரு இதெல்லாம் பார்க்காத தயவு செய்து. இல்ல இதெல்லாம் எடுத்து திருப்பி இங்கே போடுவானு. ரெடி பண்ணிக்கலாம். என்ற அதே இடத்துல உங்க அப்பா தண்ணி எடுத்து வைக்கலையா அதே இடம் தான். மிச்சம் ஏதோ சாவி ஆனா பேட் இது வரைக்கும் என்ன வாங்க பாட்டு கேளு பால் இவ்வளவு தூரத்துல தான் வாங்கினேன். இல்ல இங்க வட்டு இருக்காது. இங்க வட்டு இருக்காது. ஒண்ணு கீழே போட்டு இல்ல மேல வாங்கிருக்கேன். மேல வாங்கிருக்கேன். உடம்பு வச்சுடும் இந்த grip வேணா கழட்டு வேற ஏதாவது பேட் போடுறோம். இந்த சுபேஷ் வாங்கிட்டாரு SSK போட்டுக்கலாம். கொண்டா தெரியல. எஸ்எஸ் போய் கிடக்கு தெரியா. கொண்டா எடு. அது உள்ள போயிருக்குது. எங்க இருக்கு? நல்ல பேட்டர் அது ஏன்டா எல்லாரும் நோ நோ அதுதான் இதுல கேப் ஆடிட்டு இருந்தாரு. நல்லா விளையாடுனே. இல்ல மூணு grip போடுறதா இல்ல கழிச்சு. ரெண்டு கட்டிட்டு. 7 grip நோ அது போடுறேன் முடியாது நான் ஒயிட் கழட்டிடு. 40 grip நோ சுரேஷ் அந்த பாட்டு போடு ஆப்போசிட்ல புடிச்சு தான் ஆடுறேன். உங்க பாட்டுக்கு என்னோட போட்டேன். அது இல்லையே ஒரு ஒயிட் போட்டேன். போட்டது. ரெண்டுக்கும் இது போயிட்டு இன்னொரு மேட்ச் இருக்கும். ஆமா நான் போன வாரம் பல்ல அப்படியே தூக்கு. அப்படியே தூக்கு மேல. நீ தூக்கு grip. இது பேட் போற மேல நீ சூரிய பேட்டரி நான் முடிச்சுக்கிறேன். மேல. அப்படியே மேல தூக்கி போற அளவுக்கு இதா இருக்கீங்க. மதியம் அதனால கரெக்டா இருக்கு. அதான் நானும் பாக்கறேன். இப்படி வச்சு போட்டா கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இப்படி போறானே. நாங்க ஓட்டு நேற்று ஓட்டு தள்ள வேணும் தள்ளிட்டு அந்த பிளாஸ்டிக் பேட்டுக்கு ஓட்டு முக்கி போட்டு தள்ளிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஓவர் பவர் பிளே 5க்கு 39. லாஸ்ட் ஓவர் ஜாடி. 40 வந்துருச்சு. 50 கொண்டு வரலாம் பாருங்க. அவன் தோத்துட்டான் அவன். போய் இன்னொரு கொண்டு வரலாம் கம் ஆன் ரங்கண்ணா கம் ஆன். சைக்கிள் ரிப்ளை எம்டி ஃபுல் ஆனங்க பாருங்க ஏதோ உள்ள அங்க இருந்து பாருங்க. ஏய் அங்க போட்டுக்கோங்க. இப்படி வரணும் இங்க நிறுத்துனா இப்படி வந்துட்டு.
சைக்கிள் இன்னைக்கு ஏனா தண்ணியா வர வண்டி எடுத்து போறாரு. நீ பேர் சொல்றா வண்டி அவரு பார்த்துட்டு இருக்காரு. அஞ்சு ஓவருக்கு தான் மாத்துறதா? நாளைக்கு போடணும். ஓகே போன வாரத்துக்கு நின்ன அளவுக்கு இல்ல போட்டான். போன வாரம்னா இங்கெல்லாம் நின்னுச்சு. இந்த வாரம் சுத்தம் பண்ணிருந்தா பால் ஸ்லோவா தான் கேக்குறேன். போன வாரம் நீ வரல. போன வாரம் இந்த புல்லுலயே நின்றுச்சு. இந்த வாரம் அட்லீஸ்ட் இவ்வளவு வருது. அப்படியே அவனுக்கு பதில் இருக்காதே. அப்படி போட்டேன் அடிச்சேன். என்ன கிழிச்சேன்னு கேட்டா இவனுக்கு பதில் இருக்காது. என்ன சொன்ன? கையில ஒரு பேக்ல மிஸ் அதுல இங்க ஈர ஓடுற ஆமா நீ வேற வண்டி அங்க திரும்புறாரு. இது யாரு? பேசுறதுனால நீ அவுட் ஆக கிடையாது. காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். படம் பார்த்துட்டு பேசுறதுனால அவுட் ஆயிட்டானாமா. இல்லனா வந்து ஏத்திட்டியாடா டவுன்லோட் பண்ணிட்டியா? ரெண்டு பாரு. போன ஸ்ட்ரைட். கோ நைஸ் பால். எங்கடா அங்கலாம் போகாதடா. சுத்தமா போகாத. நாங்கலாம் குளியாக்குதுண்ணே. நல்லா இருக்கு ஆடலாம் பாருங்க. அப்படியே கேப்லயே ஆடுங்க. குளியாக்குதான் அதனால போன வாரம் கேட்டு சைஸானா அந்த ஹைட் கேட்ச் மூடி புடிச்சது ரெண்டு கூட தாண்டி அது யாரா கேட்டா சொல்றானே. அப்படி பட்டு அவ்வளவு தூரம் போயிடுச்சுடா. ஒரே ஃபீல்டுக்கு 3 ஷாட் அடிச்சு அந்த விக்கெட் பறி கொடுத்து வர. கை ரெடி அங்க எடுக்கல அந்த விக்கெட். ஏன் வெளிய போய் விக்கெட் கட் ஓட்டு உள்ளாண்டா. சும்மா கேட்டா சொல்றீங்க. கட் ஓட்டு உள்ளாண்டா. கீழ 32 கேட்றே. நான் மடக்கு. ஐயோ டேய் பவுண்டரி. ஐயோ ஒரு வைடா 50 அப்படி சாக்க அவங்க அண்ணன் 50 வருஷம் சாக்க ஆயிட்டாங்க. இது பேச முடியாது. இல்ல இப்ப ரெண்டு போல 11 இப்ப 2 போடு 3 பவுண்டரி நைஸ் பேட்டிங் பாலா. நைஸ் பேட்டிங்டா. நோ தினேசன் என்ன இவனே வடக்கு ப்ரோ ஆக்கிட்டு ஓடுங்க. பாணிட்டு அந்த அளவுக்கு இருக்கு. எங்க அப்படியே இங்க ஸ்ட்ரைட் 230 அது வரைக்கும் நிக்கலாம் பாத்துக்க. நீ இங்க இருந்து பாரு. பானி பானி இல்ல இல்ல அங்க இது வச்சிருந்தா நிக்கறாங்க. ஸ்ட்ரைட் ஓடுற ஸ்ட்ரைட்ல ஒரு ஷாட் வரும். இன்னும் இவ்வளவு ஸ்லோவா வருது. சரியா போகுது. பேட் உடைச்சிட்டு இருக்காரு. பேட் வேணா மாத்திக்கடா. நல்ல பேட். எல்லா பேட்டையும் உடைக்காதடா டேய். ஏய் பேட் உடைக்காதப்பா. நல்லா
மிடில் வாங்கண்ணா. நல்லா மிடில் பண்ணு. எல்லாமே எச்சு வாங்கி போயிட்டு இருக்குது. ஓவர் உனக்கு தானா? அந்த பேட்டை தான் போன வாரம் மதியானம் 6 அடிச்சா. எதுல அடிச்சாரடா? பேட் மிடில் பண்ணுடா. உங்க கலருக்கு பவர் நீங்க நாங்க பால்னா எதுல அடிச்சா 2 6 அவுட். அவரு ஜிம்முக்கெல்லாம் ரெண்டு six போறாரு. அடிச்சாரு, out. நான் ஜிம்முக்கெல்லாம் போய் ஃபிட்டா இருந்தேனா அதுக்கு மேல அடிச்சது சொல்லிருக்கல. போயிருச்சுன்னு நினைச்சேன். அப்பவே 1 பவுன்ஸ். இங்க 6 போல. ஆமா அவர் ஜிம் போயிட்டு இருக்காரு. அது எப்ப இருந்து அவர் போறாரு? யாரு? படிக்கும் போது ஆ? ஒரு அடி ஆமா, ஜிம்முக்கு பின்னாடி தான்டா வீடு. ஜிம்முக்கு பின்னாடி தான் வீடு. அங்க போயிட்டோம். 1 கிலோமீட்டர் போறோம். ஓடிட்டே இருப்பா. ஏன்னா ஜிம்மு ஓடிட்டே போன வாரம் 2 விக்கெட் ஆ? பவுலிங்ல. பவுலிங் ஆமா. டேய் சஞ்சய் இல்ல ஆளு இல்ல. 3 நோ பால் போட்டாரு. எல்லாமே பவுல்ட். விக்கெட் எடுத்தாரா இல்லையா? ஒரு நோபால். ஒரு நோபால் தானே. 2 நோ பால் போட்டாரு. அவனை ஏர்க்கர் ட்ரை பண்ணவே வேணாம்னு சொல்றேன். நான் நோ யாருக்கு ட்ரை பண்ணி எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு. எனக்கு முன்னாடி யாருக்கு ட்ரை பண்ணாருன்னு. ஸ்டிக் மட்டும் தான் தெரியும் நமக்கு. அதனால போடுறது ஒண்ணு டாஸ். சரி ஸ்டிக்கு எங்க பால் இங்க இருக்கு. இப்படி ஸ்டிக்கு போகும். யாருக்கு வந்து எனக்கு கடைசிக்கு எனக்கா தெரியும். அங்க வைக்கிறேன். அவனுக்கு ஃபுல் டாஸ் போட்டுட்டு இருக்காரு. அவனுக்கும் தாண்டி போயிடுது. போட்டதுக்கு அப்புறம் யாரு தினேஷ் ப்ரோ போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் போடும்போது நேரா கீப்பருக்கு. அந்த அளவுக்குலாம் இல்ல. அந்த அளவுக்கு இல்ல, அதுல விட மோசம். அடிப்பான்டா நின்னு அடிச்சிடுவான். பால் மிஸ் பண்ண கூடாது மாட்டான். இறங்கி ஏடு போற பால் இன்சைட் ஜாய் உள்ள தட்டிடுவான்னு நினைக்கிறேன். அது டிவிலியர் ஷாட். உள்ள தட்டிடுவான். ஆஷா. செலிபிரிட்டி தங்கவர தங்கவர நம்ம டீம் பழைய டீம். எது இந்த பேட்டிங் ஏடு ஓடு 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 ஓடு. டைம் பீரியட் முடிஞ்சு. அவ்வளவுதான். வா உட்கார் வா. 20 சொன்னா பவர் பிளே முடிஞ்சது. 12 ஓவர் மேல தான் நம்ம ஸ்கோரே கனெக்ட் பண்ணனும். அப்பதான் அடிக்கணும். மகேஷ் போன் எடுத்து. விஜி 3 கிளிப் அவன் வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ண கேமரா. அவன் அவுட் அங்க வரும்போது ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அடிச்சோடு 20 எல்லாம் முடிச்சு விட்டுரு. சரியா முடிச்சு விட்றா. ஏய் முடியா இங்க இருந்து 2x போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஓவர்ல கிடையாது. தண்ணி எல்லாம் பக்கம் கொடுக்க கொண்டு வந்து 2x போட்டுனா 2x போட்ட மேட்ச் அந்த வீடியோ அந்த எவ்வளவு கேமரா run? ரெக்கார்ட் ஆவலையா? ஆமா இன்னும் மதியானே எவ்வளோ ரன்? இதான் போயிடுச்சு. சங்கமா இருக்கு. எனக்கே வருத்தமா போயிடுச்சு. சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ ரன்? நைஸ் பேட்டிங் பாலா. நைஸ் பேட்டிங். கேப் 30 சொன்னா ஆனா 30 அடிக்கல. ஓபனிங் எவ்வளோ தான் கேட்டேன். சொன்னா ஆனா 30 அடிக்கல. நைஸ் பேட்டிங். நல்லா மிடில் போற லெக். ஆனா எஜ்லயே 3-4 பால் எஜ்லயே போட்டு போயிடுச்சு. இறங்கி போய் பின்னாடி திட்டினா பாக்கடா. எவ்வளவு அடிச்சீங்க? அட்ல முன்னாடி தான் அடிச்சான். பின்னாடி போயிடுச்சு. பரவாயில்லை நைஸ். வா நான் எடுத்துடா. இத நான் வாட்ச் பண்ண முடியும். சும்மா எல்லாரும் நல்லா இருக்கு வளர்க்க சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியும்? இதான் உனக்கு 500 ரூபாய் பரிசு. ஏய் அவரே இது பிரைஸ் 500 ரூபாய் பரிசு கொடுக்கணும். நீங்க அதில் உட்காந்துக்கிற வாயிலே ஒரு ring. 21 யாரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய். இல்ல நீங்களே சாப்பிடுங்க. யார் கொடுத்தா? இல்ல புரியல. அது என்ன நோட்? யாரு மேல? இல்ல புரியல. நோ நீங்க அங்க இருந்து வரீங்க நீங்களே செலவு பண்ணிக்கோங்க. 6 ஓவருக்கு. டீசல் வேணும் பெட்ரோல் வேணும் எடுத்துக்கோங்க. இதுல வந்து டீயா அவரே வாங்கிட்டு வந்துருவாரு. காந்தி போட்ட நோட்டு தானே? எங்க போட்டுருக்கு? டிஎம் போட்டுருக்காரு. சைஸ்லயே தெரியுது. கலர் 51 அந்த 500 சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா. சொல்றேன். ஆமா அப்படியே போட்டுப்பாங்க. பையனுக்கு நோ என்ன பேங்க்? அப்பா செலவு பணம் சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா. சில்லறைன்னு ஜெர்சி வாங்குறதுக்கு சில்லறை பேங்க்னு எடுத்து. புது ஜெர்சி வாங்கிக்கோன்னு கொடுத்து விட்டான். எவ்வளவு நீ 20 அந்த 500 ரூபாயா? வாங்கிட்டு அத பேண்ட் கிழிச்சு விட்டாங்கன்னா அந்த பேண்ட் வாங்கி சொல்லிட்டாங்க உங்களுக்கு. நமக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு அவன் கால் தான். ஆக்சுவலி வந்திருக்கலாம். இல்ல நான் நீங்க திரும்பிட்டு ஃபீல்டரை பார்த்துட்டு நின்னுட்டீங்க ஒரு செகண்ட். ஃபீல்ட் இருப்பாங்க. ஓட்டு. சொல்லிட்டு போனா 20 சொல்லிட்டு போனாங்க. அவன் வீடியோ சேட்டு வீடியோ நான் சரி அப்படினா எத்தனை கேட்ச் கொடுப்பேன் எத்தனை கேட்ச் விடுவேன் அதெல்லாம் இங்க கேட்க. அது ஃபீல்டிங் போகும்போது கேட்போம். ஏய் அது இல்ல பேட்டிங் அடிக்கும் போது நான் ஃபீல்டிங் போகும்போது நாங்க கேட்போம். மூக்குல என்ன ஓட போறோம்.
பேட்டிங் சூர்யா பேட்டிங் ஓடு 2 ஓடு ஏய் பேட்ட கொண்டு போடா நீ இன்னொரு அந்த ஸ்டீலடா இதுடா பச்சை கலர் ஒன்னு இருக்கும் பாருடா டெய்லி ஏதோ பச்சை கலர் ரெண்டையும் எடுத்து போ இதையும் பச்சை கலரையும் எடுத்து போ இது வந்துடா ஏன் என்ன பேட் போ ஆன் பண்ணி தான் இவனுக்கு எடுப்போம் எது உடையில பேட் இது பேட் இதான் பேட்டி தான் நீ எவ்வளவு அடிப்பீங்க அதனால தான் வீடியோ எடுக்காத நீ இந்த ஏய் எந்த பேட்டையும் மாத்தறது ஒரு பேட் தான் அவுட் ஆயிட்டு வந்தறா அவர் பேங்க் எடுத்துறல ஆட மாட்டீங்க தினேஷ் நான் எவ்வளவு ரன் அடிக்கும் மெயின்டெனன்ஸ் நீங்க சொன்ன 2 அடிக்க காசு மட்டும் தான் விடு ஏலே ஏ ஒரு தேவதை வந்து விட்டார் கான்டாக்ட் நேம் நீங்க தான் சேவ் பண்ணிருக்கு நாங்க என்ன நினைச்சோம் புரியல இது போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் ஏய் 2 போடா பேட்டிங் மட்டும் தான் கேட்டாங்க நான் சொல்லுவேன் மூஞ்சிட்டு இருந்தா முட்டை வரும் நான் ரன் ரேட் கம்மி வேண்டாம் ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் பாரு நல்ல ஸ்கோர் தான் நீ ஆடி இருக்கல இறங்கி வந்து பின்னாடி இருக்கீங்க அதே தெரியும் ஷாட் கேப்பர் வரலாம் ரெண்டு வரலாம் மேக் இட் 2 4 ஓவர ஓட்டமே ஓட்டம் ஆமா அங்க நின்னுட்டு இருந்தாருல வந்துருவாப்ல ப்ரோ ரீச் ஆனதுக்கு அப்புறம் அடிச்சால அவுட் இல்ல ப்ரோ அப்பீல் கேக்கறல என்ன உள்ள போனதுக்கு அப்புறம் அடிச்சால அவுட் அப்பீல் போனதுக்கு அப்புறம் பேட் தூக்குனால அவுட் இல்ல வைனா நானே மன உளைச்சல் இருக்கிறேன் பர்த்டே ட்ரீட்டா ஆமா அப்புறம் அவுட் ஆனக்கான கேட்பாங்க டேய் ஏன்னா நோ தினேஷ் அத கையில அடிச்சிட்டே இருந்தா நோ தினேஷ் அப்புறம் அவுட் ஆனதுக்கு கேட்பாங்க யார பார்க்கல அந்த பக்கம் திருப்பி வலி இருக்காரு இங்க பாரு அந்த பக்கம் திருப்பி கேப்பே யூஸ் பண்ணு ஃப்ரீ ஹிட் டேய் கேப்பே ஃப்ரீ ஹிட் கேப்பே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நம்ம டீம் இப்ப பீமர் எல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆகும் எடிட் பண்றவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது எடிட் தண்ணி எடுத்து நைஸ் ஷாட் கேப் பரவாயில்ல போ போ ஆனா எப்பவுமே நம்ம ஃப்ரீட் யூஸ் பண்ணுவோம் இல்ல விட்டுறோம் போன மேட்ச் முன்னாடி யாரோ ஆனா ஃப்ரீட் ஒண்ணு கிடைக்கல அத பிரச்சனை எனக்கெல்லாம் கிடைக்கும் ஒரு டைம் எங்களுக்கு இப்படி எல்லாரும் இதை கட்டி மித்த டீம் யூஸ் விட்டுருவாங்க பண்ணிக்கறாங்க ஆனா ஃப்ரீ ஹிட் அதுவும் உனக்கு 2-3 வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் ஏய் மாப்ள பேட்ல நிறுத்து மிடில வாங்கடா அப்படியே வை கை நேரம் ரெண்டு ஷாட் பார்க்கலாம் நிறுத்தி ஆடு நல்லா ஆடிட்டு இருக்க சூர்யா உள்வாங்கி அடிக்கிறனால என்ற ரொம்ப வலிக்குது ரொம்ப வலிக்குது அதனால அப்படி நிறுத்தமாக்குன மிடில்ல வாங்கி 102 பால் பழுத்துன்னு வச்சு அடிக்கிறான் அடிக்கிறான் ஸ்பீட் கம்மியா எடுக்கறான்னு சொல்றேன் கேப்பே மூணு ஸ்டம்ப் வேகம் பண்ண சொல்லுங்க ஃப்ரீயா தெரியுது பசங்க நல்லா பேட் ஸ்பீட் பண்ண சொல்லு
ஸ்விங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. தண்ணி எடுத்துட்டு போகும்போது பண்றானுங்க. ஏதோ ஒருத்தர் போகணும். போடா மகி, போய் வேணாம் பேட் ஷார்ட் எல்லாம் மிடில் பண்ற. வெளியில இருந்தா பேட் ஸ்விங் பண்ணா நல்லா இருக்கும். வேகம் பண்ணி சொல்லு. அந்த மாதிரி இல்ல. ஓவர் சார் எவ்வளவு ஸ்கோர்? 58 58. சொல்லுதானோ அதெல்லாம் பத்தாது. இன்னும் பத்தாது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறியா? 6 ஓவர் 51 கொண்டு வந்தாங்களே. ஓகேடா போய் செட் ஆகணும்ல அவங்க. என்ன பண்றது? எண்டல கேப் கொட்டி சூரியன் கொட்டணும். சூரியன் கொட்டணும். கொட்டணும் தான். ஆனா பேட் ஸ்பின் பண்ண முடியாது. பால் எப்படி தெரியுமா? கரெக்டான ஷாட் அடிக்கணும். ஆனா பேட் ஸ்லோவா இருக்கு. அதான் மறக்கு கொஞ்சம் இல்லனா அட்வான்ஸாவது அடிக்கணும். ஃபேசிங்கே வரலையே. சைக்கிள் இல்லையே அவரு. கேப் நிக்கிற வரைக்கும் ஸ்கோர் வந்துட்டே கேப் சைக்கிள் ஏறணும் சைக்கிள் போல. கரெக்டா மாத்திட்டே தான் இருக்காரு. சைஸ் நான் சொல்லு அவனுக்கு ஏறிச்சல பாலா. என்னது? ஆஃப்ல ஏறினால. ஆஃபில் ப்ரோவோட கரெக்ட்டா மிடில் பேட்டிங் நானா ஷாட். நம்ம பசங்க குரூப்ல இருந்து போயிட்டே பேசுங்க. வேணும் பத்து போட மாதிரி நம்புறோம். பால் போச்சா? யார் இன்ட்ரோ நம்ம பசங்க வந்து சாபால் பத்த இன்ஸ்டாகிராம்ல எத்தனாவது வருது? 8. இவங்க குரூப் வச்சுக்கிறாங்க. அந்த குரூப் பாருங்க. பேட்டே போயிடுச்சாமா. பால் போகல. கேட் குரூப் பேட் பிளேம் கடை விட்டு. நீ போகுது. அவ காமெடி கூட கண்டுக்கல. டக்கு டாடா வந்து பேட் பிளேம் கடை விட்டு. அதான் வளர்த்துக்குறாங்க. மதியம் என்ன குரூப் வச்சுக்குது? நீ சொல்லிட்டு வா. இன்ஸ்டால நம்ம பசங்க குரூப் இருக்கு தானே. நம்ம பசங்க நம்ம பசங்க மட்டும் தான் இருக்காங்க அந்த குரூப்ல. அட்வான்ஸா போடுறேன். தாவி அதேதான். கங்காரு மாதிரி ஓடுவான். சதீஷா பின்னங்கால் போடுறீங்களா போட. இதுங்க பட்டுச்சுனா அடுத்து இங்க செட்டே வரும். தினேசன் எப்படி ஒண்ணு ஓடிக்காரதா செட். இல்ல இப்ப எப்படி ஆனா இல்ல இவ மகேஷ் மாதிரி சூப்பரா இவன் நடப்பான். மகேசன் கடை பவுலிங் போட்டு எப்படி நடப்பாங்க மகேஷ்? இப்போ நடந்து வருவான் பாரு. அவனே வருவான். நீ பண்ணி வர அவனே வருவான் பாரு. அவ்வளவுதான். நல்லா பொங்கில தோத்துறோம் பொங்கி. தினேசன் பால் செல்ல கண்டது. இப்படி எடுத்துட்டு கை போயிடுச்சு. இல்லைன்னா மட்டும் ஸ்பீடா வராது. அப்படியே வராது. ஓல் இதாயிடுச்சுடா. வீசர் த்ரோ அந்த மாதிரி. நான் சொல்றேன். என்ன ஓடியெல்லாம் பெயிடே இருக்காது. கை போயிடுச்சு. வீசியா த்ரோ வீசியா. ஆமா அங்க ஏதோ வளருதுன்னு வராது வரணும். மேல போடலாமாடா? இப்போ ஓகே. ஆனா மேல போட்டு பவுலிங் போடலாம். போடலாம். பவுலிங் வரணும். என்னன்னா டக்குனு கல்ச்சர் அலைன்ஸ் அப்படிங்களா? பேட்டிங் அந்த முன்னாடி நீ போலாம். அந்த மாதிரி சரியா? செமி மாதிரி இல்ல. ஒரு 8 மகேசன் 70 மகேசன் காலை சாப்பிட்டீங்களா? நைட்டு தோத்து சேர்த்தவங்க நடக்கிறவங்க நடந்துக்கிறீங்க. என்னாச்சு? தள்ளி விட்டான் கிட்ட அந்த பால கால வச்சு தள்ளி விட்டாரு. கோச்சு பவுண்டரி கோச்சு. தள்ளி விட்டு போயிடுச்சா? கால்ல போய் பேட்டை கீழே போட்டு ஓடுனீங்கல்ல போன மாதிரி.
சுரேஷண்ணா அந்த பேட் விளாட வேணும்னு சொல்லி காலையே ஆடுறது பால்லாம் சூர்யா வெளியே அடிப்பானடா. ரொம்ப லேட்டா இருக்கு. அடி அட்வான்ஸ் அடி போயிடும். எவ்வளவு தம்பி? அண்ணா 680 ஜிடியா இல்லண்ணா போடும் போலோ ஹைலைனா 2019 எவ்வளவு ஓடி இருக்கு? 14 தான ஓடி இருந்தது. 14 வண்டி யூசேஜ் இல்ல புதுசுமா இருக்கு. அப்படியே உள்ள அப்படியே இருக்கு. பரவாயில்லையே 14 உள்ள எதுமே இல்லனா கேட்டே புரியல. நல்லா இருந்துச்சு ஸ்கிராட்ச் எடுத்து முன்னாடி பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர்லாம் 14னா அப்ப ஒரு சர்வீஸ்ல அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அண்ணா சர்வீஸ்லாம் பண்ணிருக்காங்க. 2024ல மட்டும் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் சென்டர் போயிட்டு வர கிலோமீட்டர் தான். நான் அதான் சர்வீஸ் சென்டர் மட்டும் போயிட்டு அவர் பிடிக்கல. கை முதல்ல சென்றார் கையை 25 ரன் கேப் ஒரு கேப் யார் 25 ரன் 25 ரன் 25 சூர்யா தான் ரேட் ஓ இவன் 25ஆ சூர்யா 40 ஏய் மத கோணா கட்டுக்கோ அதிகமா இருக்கு அதிகம் தானே? இல்லண்ணா பரவாயில்லன்னு சொல்றாங்க. காத்துட்டு இருக்கு 14 இருக்கலாம் 2 விக்கெட் வேற இப்பவே சொல்லிட்டாங்க. சிங்கிள் ஓனர்னா விக்கெட் விக்கெட் டயர் வந்து அப்படியே இருக்கு. ஆனா என்ன நீர்க்கறதுனால விரிசல் ஆயிடுச்சு. நான் மதியான 14 நீங்களே இப்ப வாங்கி எடுத்து நிக்கிறீங்க. ப்ரோ இது பிரச்சனை இல்ல ப்ரோ. அப்பப்போ ரன்னிங்ல இருக்கும். அது வந்து யூசேஜ் இல்ல. அண்ணா 22 தான் இருக்குண்ணா. டீசல் வண்டியா? பெட்ரோல்னா ஆனா 70 80 மெயின்டைன் பண்ணோம்னா 21 தருது. போலோ போலோலாம் வாய்ப்பு இல்லை. கட்டுங்க. சேலம் போனா என்னடா வளர்ற என் வண்டி எவ்வளவு? அது லாரி 9 தந்ததுனா லாரி ப்ரோ 21 தருமா பெட்ரோல்ல வாய்ப்பே இல்லையே அது போலோ நீங்க ஹைவேஸ்ல 12 தருது. 12 பதிமூணு ஹில்ஸ்ல எடுத்துட்டு போனா 9 லாரி மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ணா அந்த 70 இது மெயின்டைன் பண்ணோம்னா அபி அண்ணா அம்மா யாருக்கு மதிவானந்த கரெக்டா ஓட்டணும். ஓடத்தரமே ஓட்டணும். தாண்டா போகாதடா நீ இப்ப யார சொல்லிட்டு இருக்கற நீ 2 வருஷம் இல்ல. அம்மா விளையாட வந்திருக்காங்கண்ணா. அவர் வண்டி போகாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு பொறுப்பே இல்ல சரியாதாங்கண்ணா. அவர் எடுக்கும்போது சொல்லிட்டா அவர் வண்டி போகாதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி தட்டி வச்சிருப்பாங்க. கூலிங் இருக்குலண்ணா. அதுக்கு இது BMW அடிக்குதுண்ணா ஜிடி பவர். ஏன்னா இதே பட்ஜெட்டுக்கு ஒருத்தர் அட்லீஸ்ட் என்னப்பா ஒரு வேணாம்னா கிலோமீட்டர் அடிக்கலாம்ல ரேட்டுக்கு போய் மாத்தலாம்ல அங்க ஒரு அடிச்சா எல்லாம் போகுது. அது பரவாயில்ல ஸ்கோர் பிரச்சனை கிடையாது நான் உள்ள வரும்போது இருக்கு சீட் தான் இருக்கு. யூசேஜ் இல்ல. அது பரவாயில்ல மண்டி அது கல்ல எடுத்துட்டு கல்லில் எடுத்துருமா அதுல 3 வைடு அதெல்லாம் பரவாயில்ல மண்டி தூள்தெல்லாம் பால் போனதுக்கு அப்புறம் பேட் வச்சிட்டு இருக்காரு அவரு. ஆக்சன் பால் பின்னாடி போய் ஸ்கோர் ஒரு அம்பையர் என்னாச்சு உங்களுக்கு? கிடைக்கவே இல்லையா? ஸ்டார்டிங்ல பாத்துட்டு இருக்கிறேன். ரீசன்ட்டா அந்த ஒரு தப்பு போயிட்டு இருக்கு. வந்து முன்னாடி போயிருக்கு பிரச்சனை இருந்துச்சு. கரெக்டா இருக்கும் எல்லாமே முன்னாடி ஓபனிங் நல்லா போயிட்டு இருக்குது. கடைசியில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொடுத்துட்டோம். 200 அடிக்கிறேன்னு சொன்னாரு. 20 ஓவர் நிக்கணும் அவ்வளவுதான். கேக்குது சொல்லு. சுரேஷ் தான் ஆடிட்டு இருக்கானா? சரி. அடுத்து யாரு சரி. அதிகம் போயிட்டாங்க. ஆமா போலாம் நீ வேற பண்ணு சரி ஓகே. நல்ல நேரத்துல 4 ஓவர்ல என்ன வரும்? ஓகேண்ணா. நைஸ் பேட்டிங்னா அண்ணா நைஸ் பேட்டிங் அண்ணா சூப்பர்ண்ணா. தினேஷனா போகுது. நைஸ் பேட்டிங் சரி ஓகே. வாங்க குட் பேட்டிங் 10 ரன் தான் கம்மி 200க்கு இந்த க்ளோ தான் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா இந்த க்ளோ நான் போட்டு வந்த ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கு. முதல்ல பெருசா இருக்கு. கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சு போறாங்க. இதுல 2 இன்ச் ஒன்னு எங்க போயிருக்கு கார்னர்லயே. 10 ஓவர் இருக்கு. இல்ல 10 இருக்குதுண்ணா. 6 ஓவர் 51. இந்த 4 ஓவர்ல 2 கம்மியா இருக்கு. 2 தடவை
என்ன சொல்லுங்க மேட்ச் சேஞ்சுக்கு டிக்கெட் விடாம ஆடிட்டு வாங்க பாலுக்கு பால் கடிங்க போன மேட்ச் பண்ண தப்பு பண்ணாத மறுபடியும் எல்லா பாலும் அடிக்காத தெரியுதா அது வந்தோம்னா நீ முன்னாடி வரணும் வரலையே நான் தூக்கறதுக்கு மேலே நான் வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்து முன்னாடி கொடுத்தாரு லெக் பேர் பார்க்கவே இல்லை திரும்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவுட் கொடுத்தது ஆமா நான் தான் சொல்றேன்ல லெக் பேர் முன்னாடி கொடுத்துட்டாரு உண்மையா எனக்கு தெரிஞ்சு இல்ல அவங்கள கேட்டிருக்காரு அவுட்னா வெளியே வந்துட்டாங்க யாரு பட்டாலும் நின்னுக்கிறானுங்க உங்களை கிளியரா இருக்குன்னு தெரிஞ்சாலே அவன் நின்னுக்கிறானுங்க அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துடா இங்க வா சாப்பிட்டு சின்ன பையன் தானே சாப்பிட்டீங்க நான் சாப்பாடே கேட்கல அவனை அப்புறம் போல அப்புறம் எதுக்கு கொடுத்துற வர ஏய் சும்மா ஏய் சிக்கன் மட்டன் தவிர சாப்பிட மாட்டேன் சண்டே அன்னைக்கு ஒன்லி நான்வெஜ் மட்டும் தான் சண்டே வெஜ் எல்லாம் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்துடக்கூடாது சிக்கன் குழம்பு இருக்குதா இதுதான் வந்து 20-30 வந்து நீங்க அதான் கேட்டேன் படிச்சிருவான் அப்போ சிக்கன் குழம்பு வச்சுக்குவேன் தம்பிங்களா போட்டு விடு யாரு மதியானா வந்துட்டாரா வந்துட்டாரா நான் கேட்டேன் வேற வெயிட் கரெக்டா இருந்துச்சுல இரு சூரியன் வந்து ஒரு 7-8 கேம் நீ இருந்தா ஏன்னா சொன்ன அடுத்த செகண்ட் ஜெட் வேகத்துல வர அப்படிதான் கார்பால்ல ஒரு டைம் நல்லா கிடைச்சு இறங்கி அடிச்சா கீழே போயிட்டு பேட் பண்ணா இல்ல அடிச்ச ஷாட் நல்லா தான் கீழே அடிச்ச நல்லது ரெண்டு வின் பண்ணிட்டேன் மூணாவது அடிச்சிட்டு 4 ஜெயிக்கணும் இப்போ காலையில ஜெயிச்சாங்கல்ல அவங்க அடுத்த தடவை ஜெயிக்கணும் அப்பதான் நம்ம வாங்க ரன் வந்துட்டா இருக்கு ஆடுங்க பேசாம டிக்கெட் விடாதீங்க இவனுக்கு வாங்க நிறைய பெரிய நாட்டை ரசிகல வேணாம் ஓடு 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 ஓடுதானே அப்போ பசி இருக்காது அவர் பாத்தீங்களா பால் எடுத்து போட்டது லெக் பை ஓர் முடிச்சல இருண்ணா ரெண்டு பேரும் தான் மூட் தண்டை மாமா முடியுமா இதுல இருக்கு சாட் ஆனது பல டைம் சொல்லியாச்சு இப்படிதான் இவர மகன் சுரேஷ் இந்த சாட் ஆனது பல டைம் சொல்லியாச்சு மறுபடியும் அதே சாட் ஆடாத தலைவர் எப்படின்னா அந்த சாட் ஆடாத வெளிய ஆஃப்ல போய் லெக்ல ஆஃப்ல இது ஆஃப்ல ஆடு லெக்ல போயிட்டு லவ் பண்றதுக்கு ஒரு ஆளு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஆளு ஆதமி கைக்கே ஒரு நேரம் கொடுத்தாங்க கைக்கு போற எல்லாருக்குமே தெரிஞ்சீங்க செலிபிரிட்டி லவ் பண்றதுக்கு ஒரு ஆளு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஆளு போல பல மாதிரி நிக்காதீங்க உங்களுக்கு ஃபிக்ஸிங்லாம் அவன்லாம் ஓடுவாடா எங்க அவன் பையன் ஓடுவான்னு பாருங்க வந்திருக்கலாம் நான் சரி ஓகே கை கடிச்சு போட்டு ஓடுனா அவன் விக்கெட்டை காப்பாத்தி தான் பாப்பான் உன்னை காப்பாத்த நினைப்பான் கூட்டுக்கிட்டே கையில கையில இல்ல கால் வந்து கரெக்ட்டா கொடுக்கணும் இந்த கூட்டுக்கிட்டே புடிச்சிட்டாங்க அந்த குத்துக்கிட்ட மேல போல நீ எவ்வளவு தூரம் வந்தீங்க அடிச்சிட்டு ஏன் நீங்களே எடுத்து வந்திருக்கலாம்ல ரவுண்ட் வந்துட்டீங்களா நான் சத்தியம் அப்புறம் ஏன் நான் ரிட்டர்ன் வரேன் இங்க பாருங்க கொடுத்துட்டு எடுத்துக்கறியா ப்ரூஃப் இருக்கு தாண்டிட்டேன் நானு இல்ல இல்ல பாதியில வரல வீட்ல கிட்ட ஆலா ப்ரோ நான் பாதி வந்ததுனால தான் ரிட்டர்ன் வரல பேடுங்கப்பா பேடிங்க ரெண்டு பேருக்கு நீ எதுக்கு எனக்கு கண்ட ஓட்டுறீங்க ஓவர்ல போறீங்க நாங்க பேட் இல்லையாப்பா
ஐயா நான் ஊர்ல இருந்து இதுக்காக கிளம்பி வந்தேன் ஐயா. நான் திருப்பி போகணும் இன்னைக்கு. இதுக்காக மட்டும்தான் வரவே செஞ்சேன். நான் ஊர்லயே இல்லை. நான் வந்து 4வது பால் அது நாங்க யோசிக்கிறோம், நீங்க தங்கதுரன் நம்ம யோசிக்கிறோம். அவரே 4 பால் அவுட் ஆயிட்டு வந்துட்டு நம்ம யோசிச்சு சொல்றாரு. நான் கூட இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். என்னது எல்லாமே பார்த்தாங்க. வாங்கியாடு வெங்காயமா திங்க மாட்டேங்குது. வாங்கியாடு தங்கதுரை கேப் போடுங்க. வாங்கிக்கோ அவ்வளவுதான் 2 வருது சுரேஷ். அவ்வளவுதான் 2 வருது. கேப் போட்டு வந்தது நான் தான். பேட்ல வாங்க ப்ரோ. என்ன விஷயம்? பரவாயில்ல வாட்ச் பண்ணி ஆடலாம் பாருங்க. இங்க பாரு நந்தினி ஊர்க்கா 99 ரூபா சரக்கு வாங்கிட்டு வந்துக்கறாங்களாமா. பாத்தீல அவ்வளவுதான் வாங்கிக்கோ. பால வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. நாங்க வேற யாரு டக்கு பவுன்ஸ் வருது. ஆமா பால் மூஞ்சிக்கே வந்து பவுன்ஸ் சாப்பிட்டு படுத்துக்கோ. இதுல தான் வாங்குனேன். டக்கத்துல தான் வாங்குனேன். எல்லாரும் நூங்கறதா சூரிய டேட்ல மனுஷன் பாம்பு வரும் பரவாயில்லையா? சூரிய டேட்னா உங்க அப்பா வானா? பால் வாட்ச் பண்ணலாம். போட்டோ இவரு இங்க ஏறாரு. அப்புறம் இந்தியா மேட்ச் பார்க்க போறேன்னு போனாங்க. சுரேஷ் நீங்க எங்க இங்க இருக்கீங்க? சுரேஷ் கார் அதெல்லாம் உங்க மேட்ச் ஆரம்பிக்கலையாங்க? நீ இன்னைக்கு ஆடலையா இந்தியாஸ்க்கு? எத்தனைக்கு? மத்தியானம் தான். இவனும் மேட்ச் ஓடுனானே எல்லாரும் அங்க இவங்க பேரனிட் மேட்ச் போயிருக்கு. அது 1 மணி நேரம் ஆகல ஆரம்பிக்குது. கிரவுண்ட் லொகேஷன் போங்க ஐயா. எனக்கு தான் கொடுத்துறீங்க. முடியல கைய வச்சு ஸ்டார்ட் கம்ப்ளீட் பண்ணு. பேட்டரி வீசல சும்மா தான் மேல சுத்திட்டு போறாரு. பாதியா நிக்குது. லெவலர் தொலை சொன்னா பேட்டை நிறுத்தாதடா. ஸ்டார்ட் கிளியர் பண்ணி விடுனா. மேட்ச் பார்க்க ஒரு எத்தனை பண்ணுது அதெல்லாம் அவ்வளவு புதுசா இல்ல. இல்ல வேண்டாம். என்ன பூஜிக்கு ஆபத்து உனக்கு ஆபத்து இல்ல. ராக்கி இங்கே கூட ராக்கி ஓட்டு ராக்கி நீ கொன்னாலே எக்ஸ்ட்ரா ராக்கி அது சொல்லிட்டே இருக்க நீ கேட்க மாட்டீங்க. ஆனாலும் ஓடி நம்மள தான ஓடிமா ஓட்டறோம். ஓகே நமக்கு மட்டும் ஓடி கேப்ல பாதா ஓடி வந்தறாங்க. கேப் அது போறது சொல்லிட்டு 3 மேட்ச் இந்த மாதிரி தான் ஓட்டறான். நான் கார் ஓடுறோம் மத்தவங்க சாப்பிடுறாங்க. ட்ரை பண்ணி பையன் பாப்கார்ன் சிந்தி வச்சிருக்கான்டா. எப்படி டிரைவர் சீட்ல வந்து அவன் ஊட்டி விடுறன்ட்டு வாயிலே ஊட்றான் கார் ஓட்ட கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மீதி எல்லாம் வாங்கியாடு மதி பூரா எனக்கு ஓட்றன்ட்டு பையன் பேர் சொல்லியாமா? வேடையினா குமான் எனக்கு லிஸ்ட் எனக்கு வேணும் காரணம். இந்த போட்டோ யாருக்கு மேட்ச்? போடுற மதி. அடிக்கீங்களா? ஆர்பிசிசி கூட நம்ம ஒரு தாட்டி ஆடி இருக்கோம். அதான் யாருன்னு கேக்குறேன். தலை போய் ஒரு ஃபைனல் போறதுன்னு வையேன். அப்ப அவனுக்கு இன்டர்நேஷனல் போறேன். அதுக்குள்ளே ஆரம்பிக்காதீங்க. எத்தனை மணிக்கு நான் மேட்ச்? இன்னும் 1 மணி நேரம் ஆகல. ஆரம்பிக்கும். பேரனீட் கூட என்ன? அவனே சும்மா பேட்டிங் மேட்ச் ஆடுறாங்க. அந்த கவுண்ட் வாங்கி இருக்கேன்டா. பேரனீட் வாங்கிட்டாங்களா? அவங்களும் ஆட்டு பேர் விளையாடுறாங்க காலையில. நாங்க பேரனீட் கூட ஜெயிச்சதே இல்லை. அவனும் தான் இருக்காது. 2 டைம் வருது. 50 அடிச்சு 90. 90 அடிச்சு தோத்துருக்கேன். 100 அடிச்சு தோத்துருக்கேன். கதையா தான் இருக்கும் அது.
ஜெயிச்சிக்கலையா எங்க ஆளுங்கெல்லாம் உட்காந்துருப்பானுங்க பொடுங்களை அடிச்சு முறுக்கி விடும். இதுல வழியெல்லாம் அடைச்சாங்க ஆகி போய் ஊரை சுத்தி வரோம். சரி பாப்போம். பாய் 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 எல்லாம் விளையாடு. பாயா ஓடியா பேட்டிங் குட் பேட்டிங் 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 ப்ரோ பேட்டிங் ப்ரோ சூப்பர் பாய் நைஸ் பேட்டிங் பேட்டிங் ப்ரோ பேட்டிங் பாய் நான் கத்திட்டே தான் இருக்கிறேன். ஓ என்ற வழி அங்க வெக்ஸ்ராஜ் வீட்டுக்கு வரணும். நல்ல வேலைப்படியா அங்க போயிருந்தீங்க. நீங்க அடிச்சா போகும் நீங்க உங்களுக்குள்ள போகும் நீங்களே எடுத்துட்டு போனவர் அப்படிதான் ஆச்சு என்னடா தம்பி ஏய் நீ பேர் கிரேட் உட்கார்றா அப்பதான் விக்கெட் விழுகாது. டேய் பாட பண்ணல யாரும். புயல் நிக்கிறாரு பாருங்க. ஓ சஞ்சய் ஆமா நீ பாட பண்ணு வா. புரியல. என்னடா விக்கெட் விழ கூடாதுல அதனால சொல்றேன். அதான் போடு மறுபடியும் கைக்கே போடுறோம். அதே கை இது இந்த பால் தேவையே தேவையில்லாத பால் மதி. ஒரு பிள்ளை அடிச்சு அடுத்த பால் அடிக்க கூடாது. அதெல்லாம் நம்ம சொல்லி கரெக்ட்டா அங்க பாரு ரெண்டு பேர் நிக்க வச்சிருக்காங்க. அப்ப பண்ணாதீங்க. சூப்பர் சொல்லதான் முடியும் உனக்கு. அப்படியே ஆனா பாங்க ஜாலியா இருங்க பின்னாடி ஓட வராங்க. தம்பி அடுத்த விக்கெட் விடாம இருக்கிறது யாரு இருக்கலாம் தம்பி யாரு வர டாட் நிறைய என்னன்னா உன்னை எடுத்து வீடியோ எடுக்கணும். அவரே செல்ஃபில எடுத்துறாரு வீடியோ. செல்ஃபில எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு ஆட மாட்டேங்கிறாங்க அவங்க ஆடி விட்டுறாங்க மதி நல்லா கிளிக் ஆச்சு யாரு இல்ல நல்ல ஷாட் எடுத்து வெளியில ஓடுது. நான் நான் சொல்றேன்ல அந்த பால் ட்ரை பண்ணனும் இல்ல மீட்டர்ங்கறத பாட்டம். ஆலியா ஆடியா ரியா போடு நீ அப்ப நீயே மடிச்சிட்டியா அப்புறம் ஓவர் பில்ட் அப் பண்ணனும் மாமா ஸ்கோர் நல்லா இருக்கு. உள்ள போய் பேசி ஆடுங்க. கிடைக்கல தானே கொஞ்சம் நம்ம வெயிட் என்னடா நீ ஒருத்தன் தான் எதுவும் பேசாம இருந்த நீயும் பேசுறியா? இவர் சொன்ன தப்பு பிளை போட்டாரு. நம்மளது இல்ல நம்மளுக்கு இதெல்லாம் உள்ள போடுங்க பேக்ல போடுங்க ஐயா நம்மளுது நம்மளது இந்த எஸ்எஃப் பேக்ல ரெண்டு ஹெல்மெட் நம்மளுக்கு நம்மளுது தான் சரியான ஒண்ணு. அது சோட்டா பையன் எடுக்க மாட்டேன் சோட்டா பையன் கான்ஃபிடன்ட் அடினா நானே பிளான் போட்டேன் மாமா அப்படின்னு நல்லா பழகிட்டீங்களா? பாடுங்க. கரெக்டா தெரியுது. வாங்கி ஆடு ரன் வருது விக்கெட் விடாம ஆடுங்க. 120 ஓடு பாலா போய் வா ரெண்டு வா மூணே வரலாம் வரலாம் நீ ஆடுறனா நிக்க மாட்டீங்க ஏய் கடைசி 3 ஓவர் பேட்டிங் அந்த அளவுக்கு கிடைக்கல. நீங்க அவுட் ஆனது ஆஸ் ஓவர்ல இல்ல இந்த ஓவர் இவரோட ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல நீங்க அவுட் ஆனா அத ஃப்ரெண்ட்ஸ் கூட பேக் போய்
பால் ஃப்ரீ வாங்கிக்கோ ஸ்பின் மட்டும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பால்? மேட்டிக் வெளிய ஏய் ஃப்ரீ பால் ப்ரோ ஃப்ரீ நீ இறங்கி ஆடலாம் பாரு. ஸ்பின் கிடையாது பாரு. ரன் அவுட் பண்ணுடா. ரன் அவுட் பண்ணுடா ஆடு. ஆனா பால் என்ன நல்லா இருக்கு. பேட்ல போட்டு கீப்பர் புடிச்சு ஸ்டம்ப்ல ஆனா ரன் அவுட் போ இல்ல போ ஓ என்ன பால்லாம் வண்ற நீ போனா நீ இதே மாதிரி அவுட் பண்ணுங்க அதாவது போனா என்ன பேர்லயே வெளிய. என்ன பண்றது போனா உங்களுக்கு 6 அவுட் நமக்கு தாண்ட கருத்து எல்லாம் எந்திரிச்சு கேமரா செட் ஆகுங்க ஒரே ஜீவ் ஓகே. ஃபுல் டச் அதெல்லாம் நல்லா பண்ணுது. அது ஃபுல் டச். அவங்க ட்ரை பண்ணிருந்தா பிடிச்சிடலாம். ஏய் மறுபடியும் பால் மாட்டறது. அண்ணனுக்கு 10 லிட்டருக்கு போட்டு மேஞ்சிட்டு இருக்காரு அந்த டம்மு ஸ்ட்ரைட்ல தூக்கி போட வெளிய. பேட்டிங் ஓடிக்குங்க எவ்வளவு ஸ்கோர் 90 70 பால் போல நின்றுச்சு நமக்கு போகாது பேக் ஃபுட் வர ஃப்ரண்ட் ஃபுட் போ. கூட்டே போலையே அப்படி போயிட்டு இருக்குது ப்ரோ காலே போட மாட்டீங்க கால் போட்டு ஆடுங்க கால் மட்டும் பேட்டிங் பால வாட்ச் பண்ணி ஆடுங்க லைவ் கிடைச்சிருக்கு பால வாட்ச் பண்ணி ஆடுங்க என்னென்னலாம் பண்ண போறானுங்களோ அவர் மைண்ட் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண காத்துருக்கானுங்களோ எல்லா மேட்ச் என்ன அதுக்குள்ள ஒரு வாரம் மேட்ச் யாராவது சூவரது ரொம்ப பேட்டிங் ஓடிங்க வா சரி இங்க பாருங்க என்னோட மாதிரி பண்ணிக்கோங்க. நைஸ் ரன்னிங் ப்ரோ சூப்பர் பால் நைஸ் குட் கால் இல்ல பிளாஸ்டிக் கிடைக்காம நூறா இதாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி போட்டுங்க ஃபுல்லா நான் பிச்சு போட்டுக்க அப்படிங்கறாங்க போட்டா ஒண்ணுமே ஆகாது. கேஎம்சி வச்சிட்டு போனா என்ன இருக்கும் இப்ப விளையாடுறது மேங்கிட்டே இருக்கு. உங்க வீட்டு இங்க எங்க பக்கத்துல தான் இருக்குது எங்க வீட்டு இங்க இல்ல இப்ப போறதுக்கு வேணும் இல்லையா? இப்ப போறது போங்க எஸ்எஸ் ஓகே அது ஏன் லாடுதுனா 50 அடிச்சவே 143 போன் அப்படிதானா அந்த பேர் அவன் கிராஸ் பண்ணனும் போயிரு. ஓவர் முடிஞ்சு உடனே போயிரு. இல்ல 13 போயிரு. எஸ்எஸ் போயிரு. 13 போயிரு 90 94 இவனோட எஸ்எஸ் ஆடு
ஹலோ அண்ணா ஒரு விக்கெட்டில் இருக்காருங்கண்ணா விளையாண்டு இருக்காருங்கண்ணா சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே. ப்ரொஜெக்ட் ஸ்கோர் இப்படியே போனால் 145 13 முடிஞ்சு ப்ரொஜெக்ட் ஸ்கோர் இப்படியே போனால் 145 பாலா நிக்கலா பின்னாடி மட்டும் வராதண்ணா. இல்ல போ போ போ. எனக்கு என்ன பல்ல கடிச்சு ஓடி வருவாங்களாட்ட தெரியுது. ஐயா எனக்கு என்ன பல்ல கடிச்சு ஓடி வருவாங்களாட்ட. உனக்கு இந்த பால் கிடைச்சதுன்னா நீ வெளியே போட்டுருவ. ஆனால் இப்போ தூரம் தான் சொல்கிறேன் மதி இந்த பால் கிடைச்சிருந்தா ஏபி டிவியில் பால் கிடைக்குமா? போலாம் போலாம். அதே தானே யோகா எடுத்தா பயந்துட்டு இருக்காரு. அது அவரும் ஃபர்ஸ்ட் இது அவரும் கால் கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டே பண்ண முடியும். சுரேஷ் ரன்னுக்கு மட்டும் ரன் ஓடாதீங்கப்பா. தூ காட்டு மாதிரி சாட்டியா ஆனா சூப்பர் பால் அப்படியே ஆடுனானா பச்சை யார் தாங்க இது நம்ம இருக்கிறது நம்ம ஹீரோ ஹோண்டா சூப்பர் பண்ணிருப்பாங்க போல. எல்லா பேரும் போட்டிருக்கு ஹீரோ ஹோண்டா. அட போடா ஏடா நீ வேணும்னா ஆளு கூட திருப்பி ஒரு ஆப்ல வரறேனா. மூணாவதா சுரேஷ் அடிக்குது அடுத்து தினேஷ் ஆயிட்டாரு. காத்தடிக்குதாங்க. ஈஸி 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 யோசிச்சு ஆடுங்க. கம் ஆன். உங்களுக்கு தான் கேம் என்ன தினேஷ்னா உங்க பவர் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? அவுட். இருண்ணா எடுத்து போனேன். சொல்லி வாடா இங்க வந்து பாடுடா. யாரா பண்றாங்க அப்படியே எடுத்து ஒத்தச்சிருவேன் பாத்துக்க. பாவ புண்ணியமே பார்க்க மாட்டேடா. என்னைய பொறுத்த மட்டும் எவன் வந்தீங்களோ அதுக்கு இதான் உன பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தாலே எரிச்சல். இப்போ நல்ல ஆயிட்டாங்க. டீம் காசு கொடுக்குற வரைக்கும் பாராட்ட நீ நைஸ் பேட்டிங் அசிங்கமா இல்லையானா? சிரிக்கிற நீ எஸ் வாங்குறா. வாங்குவாங்க ஏன் வாங்காத? 5000 ரூபாய் கடல்ல போயிட்டு இருக்குது. கடுப்பு இது. கடல்ல போகுது. அப்படி என்ன தட்டி 2000 ரூபாய் கடல்ல இருக்கு. சரி நீ வேணா நடத்த. பாட்ல ஒட்டலாம் இல்ல. ரொம்ப ஷார்ட் பால் தான். அவன அடிக்கல. நீங்க லாபத்துல கொண்டு வந்து விடுங்க. அதுக்கு அப்புறம் நான் நடத்துறேன். நீ நான் நல்லா போறேன். நில் பேலன்ஸ் இப்ப நில் பேலன்ஸ் இப்ப இருந்து லாபத்துல அடுத்த பிளாக் கார்ட் போட வேண்டியதானே? சரி போனா கூட சிங்கிள் நானே வறுமையில இருக்கேன். சரியா? ஏய் ஆடு பண்ணி வெட்டி யாரோ 1000 ரூபாய் நீ பண்ணிட்டியா? அதெல்லாம் முடியாது. நீ விக்கெட் எவ்வளவு? 6. ஏய் ஏதாவது இங்க வந்து கிரேஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணனும்னு நினைக்கிறியா? அடிமா அவரும் நடப்பு இருக்கேன்னு நினைக்கிறேன். 4000 ரூபாய் கொடுக்காம இருக்கு கையில வந்து 1500 ரூபாய்ங்கறாங்க. 6000 அது மாச கணக்கு. 4 மாச கணக்கு 6000 ரூபாய். ஜனவரி வந்தா 5 மாச கணக்கு. 4 மாசம் 6000 ரூபாய். காசு வரும்போது என்னடா பண்றீங்க ரெண்டு பேரே? என்ன விக்கெட் போகுதுன்னு கூட தெரியாது உங்களுக்கு. எங்க போகுது? என்னடா சீக்கிரம் போக முடியல. லட்சம் 2 லட்சம் கணக்கு கொடுத்து அமைதியா இருக்காங்க. நீ எல்லாம் 1500 ரூபாய்க்கு அவன்கிட்ட இருக்குடா. அவன் இருக்கிறத போட்டுக்கடா. என் டீம்ல இல்லடா. டீம்ல இல்லனா ஏன்னா 15000 கணக்குறீங்க. நான் வந்து 6000 ரூபாய்
ஏன்னா முக்காவாசி வந்து இங்க பால் போச்சு இங்க அதே சேம் அது கைக்குள்ளேயே இருக்கு பால். போன நேரம் ஓடிட்டு இருக்கிறையா நல்லா நின்றுருந்தீங்க. அவன் வரல அவன் வந்திருந்தா நீங்க வந்திருப்ப கரெக்டா அவன் அங்க ஓடி தான் நீங்க வந்திருப்ப தானே முன்னாடியே வந்திருப்பேன். நின்றாரு. நீங்க நின்றுப்பீங்க. ரெண்டு கம்ப்ளீட் பண்றேன் எல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஏய் ராக்கி டேய் எலும்பு வலிக்குதுடா. ஏழு போச்சா ரன் அவுட்டோட சேர்த்து விக்கெட் விடாம ஆடுங்க. 2 வந்துட்டு தான் இருக்கு. அவர் அங்க பாக்கி இப்ப போட்டு இருக்கு. எதுக்குடா நீ எப்பவுமே போட மாட்டானே. அதை ஏன்டா இழுக்கிற? பாத்தாடுறா போடா கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு கல்யாணம் எனக்கு என்ன ஜாலி லைஃப். அங்கிள் நம்மளுக்கு சலசம் பண்றதுக்கு இடம் நானே தீபன் கிட்ட கொடுக்குறேன். பதினாலு பாலுக்கு மொத்த ஸ்கோர் 97. வா செருப்பு கொண்டு அடிக்கிறேன். பேட்டிங் ஓடுற ஓடுற தம்பி போடுறது பேட்டிங் பேட்டிங் விஜய் போர் போய் ஏய் பேட்டிங்டா போய். பேட்டிங்டா போய். ஷாட்ரா. நல்ல ஷாட்ரா டேய் 100 சூப்பர் சூப்பர் டீம் 100 நைஸ் பேட்டிங்டா போய் தினேஷ் அந்த பேட் சாடி பேசணும் அடிச்சு பேசணும் அடிச்சு இதனால பால் ஜெஸ்ட் போட்டுருக்கல அடி இன்னொரு தெரிஞ்சு அடி கால் மாத்தி மாத்தி ஆடுங்க. ஏய் சஞ்சய் ஏய் க்ளவ் எடுத்துட்டு போடா. இந்த பெருசா இருக்கு இல்ல ப்ளூ எடுத்து அது கை சிறுசா இருக்கு. அது ரொம்ப சிறுசா இருக்கு.
ராகுல் வேணா இம்பாக்ட் எடுத்துக்கலாம். இல்ல 4 பால் சும்மா ப்ளே பண்ணா போதும். எல்லா பாலும் ஷார்ட்டா போட்டா இந்த பால் நீ ப்ளே பண்ணிட்டங்கற சரியா இருக்குமா நீ அது கூட இல்ல சஞ்சய் தினேஷ் பார்க்கலாம். நின்னா வரும் 30 ரன் 40 ரன் வந்தாலே போதும். சஞ்சய் நின்னாரா சஞ்சய் நின்னுட்டு ஓவர் மட்டும் முடிச்சிட்டு வா. ஆல் அவுட் ஆகணும். அதெல்லாம் தேவையில்லை. 8வது விக்கெட் டாட்டா டீம் போட்டு காட்டுமே. 20 ஓவர் அதே ரன் ரேட் வந்து அந்த விக்கெட் போய் அடுத்து ஸ்டார்ட் பண்ண ரொம்ப டைம் ஆகுது. வெளிய போட்டா விக்கெட் போயிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ண ரொம்ப டைம். யோசிச்சு ஆடுறா இதோட ஸ்பெல்ல முன்னாடி சொல்லியாச்சு. இன்னும் ஒன்று மட்டும் தான் சொல்லாம வந்தேன். டேய் டேய் பெரிய சேஞ்ச் இல்லை. அதே டேய் பேட் வருது இப்ப ஸ்கோர் வந்துருச்சு. கீப்பரோட வாங்கிக்க. கீப்பர் சும்மா தான் இருக்காரு. ஏய் ஆனா பெரிய சேஞ்ச் பண்ணடா பைத்தியக்காரன். யாருல ஃபீல் பேசணும். ஏதோ ஆப்போனன்ட் வாங்கி யாருக்கு டேய் 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 போய் யார் சைஸ் சதீஷான சைஸ் என்னோட பெஸ்ட் அது என்ன சொல்றோம். என்ன பாக்கி சிட்டி யாரா ரைஸ் டூ இல்லையா? ரைஸா பதில் வச்சுக்கிட்டே இருக்கியா? ஏய் அப்படியே ஃபோன் ஏய் கேப் என்ன ஃப்ரீ ஆயிடுச்சு. தினேஷ் ப்ரோ கரெக்டா ஆடு கலகாத சரியா சஞ்சய் நீ கரெக்ட்டா ஆடிட்டு இருக்க. அப்படியே ஆடு. ஆளாளுக்கு ஒன்று சொல்லாங்க. ஆடிச்சா விட்டு ஆனா பவுலிங் போடுற போட்டு அதனால திருப்பி போட்டான். இறக்குறது மாத்து அதுக்கு சுரேஷ் அப்படியா சுரேஷ் மாத்தி போடுங்க. பென்ஸ் தூக்கி வீசுறது நம்ம போட்டு இதாவா கேப் இவங்கிட்ட வாங்கிக்கோ. வந்துட்டு போயிட்டாங்க. ஒயிட்ல ஒரு 10 வரும். அவன் ஏதோ அவன் கேம் ஆடி இல்ல இல்ல விக்கெட் தான் பண்ண போதும்னா. எல்லாம் விக்கெட் முடிச்சிட்டு நல்லா அன்னைக்கு 2 பேரும் டீம் வச்சிருக்கீங்க. இந்த வாரம் நீங்க நான் பரவாயில்ல நெவர் மைண்ட்ரா. தாண்டி போறதே நீங்க எங்க சொல்றீங்க பேட்டிங் ஏய் என்ன இங்க ஸ்டார்ட்ரா டேய். 4 பவுண்டரி பவுண்டரி ஷாட்யா. ஷாட் விடுவாங்க தெரியும்ல. கைக்கு வந்து கால்ல வச்சு விடுறாங்க முதல்ல. யாரோட ஓடி வந்து அடிச்சுன பாக்குறேன். இம்பாடா இதோ ஓடி நீ உள்ள போனானே வெளியில ஓடுவானே தெரியும். அவ்வளவு ஸ்பீட் ஓடி வந்தாங்க. பால் போட்டான்ல அவன் தான் உங்களுக்கு கேட்ச் எடுத்தது. என்ன பாட்டு நோ புது பாட்டு என்னோடங்க இந்த மாதிரி ஆளுக்கு எடுத்து வச்சு யாரே நல்லா இருக்கு. பாலா பாத்தாடு புரியல. அது 5% எப்போ போனீங்க? தமிழக போயிட்டீங்களா? தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். சரி வாங்க வாங்க முடிச்சிட்டோம்.
சரி 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 எல்லாம் ரைட்டு பார்த்தோம். இல்ல அவங்க கேட்கல கேட்பாங்க அன்னைக்குன்னா இங்க வந்து இப்படி இருக்கா குத்தி போடுற பாலையா நீ அடிச்ச சார் தண்ணி எதுல தம்பி அது இல்ல அது அது சூரியனுக்கு முன்னாடி அவன் அது இங்கே அதையும் ஓப்பன் பண்ணிருக்கான். 2 ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி எனக்கு பிராண்ட்ல தண்ணி அது தண்ணி வாடகை சொல்லிட்டாங்க இறக்கி போடுறாங்க. நம்ம தான் விளையாடும் போது வீட்டுல இருந்து கொண்டு வேக கொண்டு வரணும். முடிச்சிட்டு வாங்க. நான் பேக் அப்படியே வாட்ச் பண்ணி ஆடுறா. அவ்வளவு அழகா ஆடுறா. நல்லா இருக்குடா கௌரி. ஓவர் ஏத்தாம ஆடும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். வேண்டாம் டேய். நான் ரிஸ்க் வேணானா என்னடா இருக்கு நான் கண்டல எதுக்கு அவசரப்பட்டு வந்தேன் கம்பெனி நின்று இருக்க வேண்டியதானே 2 வெளியே போட்டு நீ அவுட் ஆனதுக்கு தினேஷ் அவுட் பண்ணி கூட பரவாயில்ல. கேட்டான் கேமராவில் கேட்க வீடியோ பார்த்து தெருக்குள்ள ஓடுவார் நினைக்கிறேன். இல்ல கேட்டு தினேஷ் அடிக்கணும். போர் அடிச்சிட்டாருல நான் இப்போ 1000 தான் ஒத்துக்க மாட்டீங்க. போ 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 ஆள் இல்ல போ போ போய் ஆடிக்கிறா சஞ்சய் பால் வாட்ச் பண்ணி ஆடலாம் பாரு. ஒயிட் பால் சரி பேட்டிங் பரவாயில்ல ரன்னிங் கரெக்டா பார்க்கவே மாட்டீங்களா? பால் எங்க இருக்கு தினேஷ் பார்த்து ஓடிட்டே கிடக்குறாங்க. பால் கவனிக்கவே மாட்டேங்கிறா. ரன் அவுட் ஆயிருங்கிறது யோசனை. தினேஷ் மீட் பண்ணலாம். தினேஷ் 4 ஓவர் முடிச்சிட்டு வரலாம். இப்போ ரன் அவுட் ஆயிருக்க வேண்டியதா கரெக்டா கரெக்டா எடுத்துட்டு நான் வாங்கிட்டு போன வரேன். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? யாரா நீங்க அந்த எண்டுக்கு விட்டுருந்தாங்கன்னா அவங்க விட்டு இருப்பாங்க சஞ்சய். சோடாதான் சோடா வாங்கி பரவாயில்ல பால் மாத்திரம் பாத்தாடுறா நல்லா ஆடுறா. தம்பி 3 இருக்கு 4 இருக்கா? இதெல்லாம் 4 இதெல்லாம் 3 இதெல்லாம் 3. ஆமா சொல்லு 3 இங்க வந்து போட்டது வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்றது தெரியல. பேட்டிங் ப்ரோ. ஐயா பாதிலாம் ஷாட் கம்ப்ளீட் பண்ணனா. இல்ல அதுக்கு ஷாட் கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே. நான் பெஞ்ச் கொடுத்தது அது. சஞ்சய் பாத்தாடுறா இந்த பாடிங் வரங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. மூஞ்ச பாத்துக்கோ. செசம் மிரண்டா கம்ப்ளீட் பண்ணி கூட போய் ஒரே மனசா எடுத்துறதுனா. போயிட்டு வரணும் அதுல வாங்கிட்டு வரணும். அது போயும்போது யார் கேக்குறது? யார் பிக் பண்ண விடுடி. தினேஷ் சஞ்சய் மீட் பண்ணலாம். தினேஷ் சஞ்சய் பிக் பண்ண விடு.
போ 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 ஆளு கை பாரு. சஞ்சய் பேட் மாத்திரம் மாத்திக்கலாம். நல்லா பஞ்ச் உழுகுது. நல்லா இருக்கு ஜாலியா சஞ்சய் எஸ்எஸ் எஸ்சி எடுத்துட்டு போடா. ஆடு நல்லா இருக்கு நீ ஆடு அதுலயே ஆடு பரவாயில்ல வா. பஞ்ச் பண்ணி பிச் பண்ணு காடி பஞ்ச் பண்ணி பிச் பண்ணிடி. அடுத்து பாலா அடுத்த வாரம் வருவீங்க. அவனை இப்படி பேசி சவுத் பண்ணி விட்டுறீங்க கடைசி நீ வளறதுக்கு. என்னமோ சொன்னா கேக்க வந்து வெளிய வந்து இல்ல 25க்கு என்னமோ ஏதோ சொல்லிருந்தாரு தினேஷ் என்ன சொன்னா தெரியல வளரிட்டு இருந்தார்ல 25க்கு புது ஜெர்சி அவுட் 25ன்னு 2 விக்கெட் ஆமா 25 நல்லா ரோலிங் போட்டு மாட்டிக்கிறான் அவனை மறக்கவே விட மாட்டேங்கிறான் என்ன நடக்குறீங்க நான் இருக்கேன்ல நான் இருக்கேன்ல சஞ்சய் மீட் பண்ணலாம். சஞ்சய் ஸ்டெம்ப பார் இப்பலாம் இங்க வந்து மீட் பண்ண போறோம். என்ன வரனா சம்பளம் பால பார்க்க வேண்டாமா? ஷாட்டா போய் என்ன சூப்பர் ஷாட் சூப்பர். நல்லா இருக்கு டூபால பாரு தினேஷ் என்ன வண்டிக்கு தினேஷ். வேணாம் பாவி ஃபர்ஸ்ட் தினேஷ் எடுக்கிறதுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது. யார் ஃபோன் அடிக்குது? அட பாவிகளா ஃபர்ஸ்ட் வேமா போறோம்ல தினேஷ் டூபால போடு தினேஷ். எத்தனை ஃபோன் இருக்கு? எந்த ஃபோன் அடிக்குதுன்னு கண்டுபிடிக்க மதி என்னோட ஃபீல்டிங் போயிடலாம் மூணாவது இதெல்லாம் வெளிய ரெண்டு வரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருங்க ஸ்கோர் 110 தந்துச்சு. 12 தான். வந்துருங்கண்ணா கரெக்டா காமனா வந்துருங்க டேய் லைவ் கவரேஜ் ஓடிங்க சேல்ஸ் ஆகுறது சூப்பரா வந்துருங்கனா அப்படி. லைவ் கவரேஜ் ஓடிங்க 4 டைம் வருவாரு நீ. யாருக்குடா? ஏய் யார் போனது போட்டோவா அண்ணா வாட்ச் பண்ணி யாருண்ணா எங்க அண்ணா டேட் அடி பண்ணா போ போ போ. கால்ல தடுத்துட்டு இருப்பான் பேட்டிங்டா சேட்டே ஃபர்ஸ்ட் அண்ட் பாஸ் ஆறடே. நல்லா அப்படியே மாத்தி மாத்தி ஆடுங்க. கட்னா கூட போதும் தான். ஏய் நல்லா ஆடுறீங்கடா அப்படியே கேம்ல இருந்தா போகுது. சஞ்சய் மேல வேண்டாம் சஞ்சய் கேம்ல இருந்தா போகுது. ஆ இங்க தான பேசுறேன். போனே சொல்லிட்டு நல்லா மீட் பண்ணு நல்லா மீட் பண்ணு எல்லாரும் தான் கத்துறீங்க. ஆனா உன் வாய்ஸ் மட்டும் தான் தனியா இருக்குது. சூப்பர் ஆமே. நல்லா டாடா போயிடுச்சு வா போய கைக்கு பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ மாத்தி மாத்தி ஆடுறாங்க. பாட்ல வாங்குறாங்க கரெக்ட்டா. மிடில்ல வாங்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. செகண்ட் பால் எடுத்துவா அண்ணனுக்கு போட்டி இறங்கிருக்கான். அண்ணனுக்கு போட்டி இறங்கிருக்கான். போடியா நீ மட்டும் அடிப்பா சொல்லிட்டே தான் இருந்தாரு அப்பமே. வேற ஆடுறானே சொல்லிட்டே இருப்பானே. ஆமா அது கூட பரவாயில்ல டீம் ஸ்கோர் 50 ன்னு சொல்லிட்டு இது 50 அப்படினா இல்ல டீம் ஸ்கோர் 50 அப்பாடா அப்படினா யாருக்கும் இது இல்ல. உன் தம்பிக்கு தான் பெத்ரே உனக்கு. எங்கன போற? அவ்வளவுதான் வீட்டுக்கே வர ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படியே. நானும் அடிப்பேன். வெயில் அடிக்குதா தான் எந்திரிச்சுக்கிறான். இவனுக்கு 8 தான். அந்த ரெடி. இல்ல பொஞ்சிட்டி அடிச்சா செல்லு புள்ளிய. நிமிரவே மாட்டேங்கிறாங்க. நிமிரவே மாட்டேங்கிறா. பாரு. அவுட் ஸ்டார்ட் கவரா வருது. நைஸ் பேட்டிங்டா நைஸ் ரொட்டேஷன்டா ஜாலியா ஆடுறீங்க நல்லா இருக்கு அப்படியே ஆடுங்க. அப்படியே கொண்டு போ நல்லா இருக்கு சஞ்சய் அப்படியே மீட் பண்ணலாம். சஞ்சய் நல்லா போயிட்டு இருக்கு. அவனும் மாடுறான். அதனால 115 16 சூப்பர் ஏய் பாடி நைஸ் பேட்டிங் கவுரே ஓடு சூப்பரா சேட் வரும் ஏய் போடா நைஸ் ரன்னிங் டா பாய்ஸ். ஆஹா சூப்பர். நான் போன வாரம் ராகுல் ஓடுனா பாத்தீங்களா? கடைசி கோல். இவனும் அவனும் தான் ஐயோப்பா 25 ரன் ரன்னிங்லயே ஆமா நம்மள ஓடுறாங்களா? டேய் நூறா 4 ஓடிருச்சுடா. இல்லங்கடா நம்ம ஓடும். 4 ஓடக்கு அப்புறம் ஓடுறாங்கப்பா. ஓடிட்டே இருப்பான் ஓடி 5 ரன் எடுத்துருவாங்க போருக்கு ஆகுல 10 ரூபாய்க்கு வேலை செய்ய சொன்னா 100 ரூபாய்க்கு வேலை செய்யறான். ஸ்ட்ரைட் போ ஆளு இல்ல இல்ல போ நீ என்ன
என்னடா சொன்ன கீப்பருக்கு போனால் வந்துருவேன் காமன் நேரத்துல எடுத்தோம்னா போன செகண்ட்ல வந்துட்டான் ஆடுறா ஆடுறா நீ ஜாலியா ஆடு நல்லா சஞ்சய் ஆடல நான் 2 ஓவர் இருக்கு முடிச்சிட்டே வரலாம் கேம் இந்த பேட் எடுத்துட்டு போன எச்சி கொடுத்து விட்டுரு ஸ்கோர் எவ்வளவு யார் 2 ஓவர் சைசான் கொடுத்து கொடுத்து சொன்னா வாங்க மாட்டேன் யார் ஏன் நான் நல்லா தான் நான் போதும் நான் இருந்தாலும் காய்க்கு சூப்பரிங்க பாருங்க ஸ்பின் போடலாம் நல்லா தான் இருக்கு. இப்ப எல்லாம் ஒரே பேட்ல ஆடி என்ன ஓடுது அந்த பேட் சீசன் ஆகும். அதனால நீ மாத்தி அந்த பேட் உடனே மூணு பேர் நீ எடுத்து நினைக்கிற ஆரம்பத்துல பத்தி எடுத்தியா ஆரம்பிச்சு விட்டது ஆரம்பிச்சு உடைச்சு விட்டான். அதுக்கப்புறம் சீசனிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரீவொர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அடிக்கல இது நீ உடைக்கல பேட் உடைச்சு அதிகமாக உடைச்சாதான் பேட் உடைக்கல நீ உடைக்காத பேட்டே இல்லை. சும்மா ஒரு 6 எடுத்து ஒரு பேட் உடைச்சாங்க. அத பால உடைச்சிட்ட அப்படி இன்னைக்கு ஏன்னா அதாவது நான் இழுத்து அடிச்சு உடையறதெல்லாம் நடக்கவே நடக்காது அங்க மட்டும் தான் ஸ்கொயர் லைன் மட்டும் தான் அடிக்கிறேன். மிடில் தான் போடுவோம். நம்ம மிடில்ல தான் போடுவோம் அதான் அந்த பேட் வெயிட் இல்லனா டிஃபென்ஸ் தான் அதான் இல்லனா நமக்கு என்ன வேலை இத வர நம்ம ஃபர்ஸ்ட் வாங்க எஸ்எஃப் அது உடைஞ்சிருச்சு மறுபடி. நமக்கு என்ன வேலை பட்ட இடத்துல படுதுங்கிற மாதிரி பேட் இருந்தா ஆயி எங்க அழுகுது வாங்கன்னே தெரியல கீழ அடிச்சனான்னு தெரியல இல்ல மேல வாங்கல கோல வாங்குச்சு கீழ அடிச்சனா இல்ல இங்க விடுறது இல்ல பா இங்க இந்த மேல வாங்கி மறுபடியும் உடைஞ்சு போய் எப்ப வேணா உடையாது. ஒரு மணி நேரம் அதெல்லாம் லைஃப் கமான் கமான் சஞ்சய் ஒன்னு மீட் பண்ணலாம் பாரு கமான் படே அது அந்த ஓவரே முடியலன்னா பாத்துட்டா இல்ல ஓகே இல்ல முடிஞ்சு லாஸ்ட் 2 ஓவர் அடிப்பான் பாரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குடா கௌரி மீட் ஆகும் பாரு. லாஸ்ட் 11 பால் உனக்கு இருக்கு கமான். போயிட்டு காமிச்சிட்டு வருவோம் எங்க போனோம்? நல்லா இருக்குடா. சஞ்சய் பாரு விட்டது 2 வந்துருச்சு பாரு பாரு ஒரு பால் ஒரு ரன் ஒரு டாட் ஒரு 2 வந்துருச்சு பாரு கூலாடு 5 பால் இருக்கு எக்ஸ்ட்ரா மணி 25 அப்ப நம்ம ஸ்கோர் 100 தான் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எல்லா டீமும் அப்படிதான் ஆடுவாங்க. அதுதான் கணக்கு எல்லா டீமும் அப்படிதான் சஞ்சய் விலக வேண்டாம் ஏய் விலகா மாறடா சேட்டு போய் பேசு. பேசு பேசு சஞ்சய் கிட்ட பேசுங்க தினேஷ் விலக வேண்டாம்னு சொல்லுங்க டேய் அவன் சொல்ல மாட்டான்டா. அவனே வேலைக்கு தான் ஆடுவான். நான் சொல்லிடுவான் நீ முதல்ல ஆட ஒழுங்கா அப்படின்னுவான். போடுற அப்படி என்ன ஷாட் என்ன ஓடுறா எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் போய் நிச்சனதுக்கு அப்புறம் இவன் போடா 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 பால பாருங்கடா. கத்தாதனா நீ கத்தனா ஓடுறாங்க ஃபாஸ்டா ஓட சொல்லுங்க. பால பாக்குறானுங்க பாரு. ரெண்டு பேரும் பேட்ஸ்மேன் பார்த்து ஓடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நான் கிரீஸ் ஆனா போதுன்னு திரும்பி பேட்ஸ்மேன் பார்த்துட்டு இருக்கா. வரியா தினேஷ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டர். யாராவது ஒருத்தராவது பால பாருங்க. ரெண்டு பேரும் பேட்ஸ்மேன் மூஞ்சி பார்த்து ஓடுறானுங்க. அடுத்த மேட்ச் அவங்க டீம்ல விளையாண்டு வரலாம் யாரு நீயா? எதுக்கு பேட்டிங் இறக்க? ஓட டேய். ஐயோ ஸ்டேட்ல ஓடல. நல்லா அக்ராஸ் ஸ்டேட்ல ஓட. சஞ்சய் போடா போடு டேய் 10 பால் இருக்கு ஓடு 10 பாலுக்கு 120 க்கு மேல வந்து 8 பால் இருக்கு நின்னு அப்படியா? 121 ஏய் 8 பால் இருக்கு 10 ரன் சஞ்சய் டேய் சஞ்சய் ஒரு 15 ரன் கார்டு 130 பிளஸ் கார்டு போதும் யார் சொல்றது கேட்காத நீ உங்க மாட்டி போ. நீ ஆடு 15 ரன்னுக்கு ஆடலாம் அந்த 6 பால் அதல்ல நீ அந்த 6 பால் இப்படி ஆடுறதா அப்படியே ஆடிட்டு வாடா கம்ப்ளீட் ஆயிடும். அவனும் தினேஷ் ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஆடுவாங்க ஒரே மாதிரி. ஆனா ஒருத்தன் வெளிய வருவான் ரெண்டு பேரும் ஒரே சைடு ஆடுவாங்க. வேணா ஒருத்தன் வெளிய வருவான் இவங்க ரெண்டு பேர்ல யார் சுறுசுறுப்பான ஆள் கண்டுபிடிக்க தான் நம்ம டாஸ்க். இதுல வந்து தினேஷ் ப்ரோ கொஞ்சம் சுறுசுறுப்பா போ. மைக் அவன் கீப்பர் நின்னு நம்ம இன்னும் ஏய் சுறுசுறுப்பா வாடிங்க போய் நான் எஸ்ஏ சொல்லலையே பாலா அப்படிங்க என்னது? எஸ் 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 ரன்னுக்கு 3 தானா? 3 தானே? ஒரு பால் வைடுடா. ஆமா ஆமா 3 தான் ஒரு பால் வைடு. 3 தான் சரி வா வா வா. வெச்சிர் போறே எவ்வளவு பாஸ் போகுது அவனது? யாருது அடுத்து வை அடுத்து 2 அப்புறம் பரவாயில்ல நைஸ் பேட்டரா வா வா. பேட்னானா ஏய் பேட்ரா வை ஏய் பேட்ரா பேட்டிங் சஞ்சய் ஆமா அந்த எஸ்எஸ் பேட்டரா. ஓ இந்த பால் ஸ்ட்ரைட்ல வீசலாம்ல ஸ்ட்ரைட்ல ஆடி அண்ணனை விட கம்மிதான் ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்கீங்க ஆனா நீ கண்ண மூடிட்டு சுத்திட்ட ஏன் கண்ண மூடி சுத்துற? ஏடா இதெல்லாம் பாக்குறா இல்லையா கண்ண மூடி சுத்துறங்கற. நம்ம தெளிவா பார்த்தா கூட வரமோ
நீ அஞ்சு 6 ஸ்டெம்புக்கு போய் அடிச்சிட்டு நீ பால் ஏறி ஆடி போறோம் இப்படி ஏறி இப்படி ஆடி போறோம் தவறு அந்த 2 பால் ஆஃப்ல போட்டாங்க அடுத்த பால் வெளியில போட நீ வேலை போயிடும் ஸ்டெம்பு 3 ஸ்டெம்புக்கு ஆடி நீ வேலை அந்த ஷாட் இந்த ஃபிளிக் ஆடும்போது பால் பாக்குற கரெக்டா ஆடிட்டு இருக்கறேன்னும் போது அப்புறம் கண்ணு மூடுற இல்ல 3 ஸ்டெம்பையும் காட்டி வெளியே போயிடும் அதையும் இங்க தாண்டி வெளியே போயிடும் என்னன்னா ஆஃப் ஸ்டெம்ப் ஏறி போகும்போது இல்ல நீ ஏறியே போக மாட்டேங்கிற இப்படி ஏறி போயிடும் இப்படி முன்னாடி வந்தாரு 3 ஸ்டெம்ப் காட்டும் போது அவங்க ஆஃப் ஸ்டெம்ப் போடாம பேட் ஒரே விஷயத்தை ஆமா பேட் வீசினால எட்டாது ஆஃப் ஸ்டெம்ப்ல எடுத்துரும் அந்த டாஸ் பால் போட்டதுமே எட்டாது நீ வேலை அது நீ பேட்ல மட்டும் தான் பறந்துருக்கும் ஸ்டெப் அவுட் இப்படி ஸ்டெப் அவுட் பண்ணாத இப்படி கூட கிரவுண்ட்ல இங்க பாரு பெரிய பேட்டை வாங்கி கொடுக்குமா இதுக்கு மேல பெரிய பேட் எங்க கிராஃப்ல ஆடுவல முன்னாடி வந்து ஆடுவல அத பண்ணு மேல மேல லெக்ல அப்படி வராத ஓடு ஓடு இப்படி போ ஏய் ரன்னிங் பார்க்கலாம் தினேஷ் நானும் பால் என்ன பால் எவ்வளவு போகுது ஓடு அது காரணம் அதுதான் ஓடு 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 பேரோட வைட் பிளஸ் 1 2 வந்துருச்சு தினேஷன் எங்கனா ஓடவே மாட்டேங்கிறாரு இங்கே பாத்துட்டு தான் நிக்கிறாரு வானாங்கற ஓட முடியல இது எடுத்துக்க 19வது பரவாயில்ல நல்ல கேம் பேட்டிங் வெளிய வர பால் ஓடு வாடா பாவிகளா என்ன ரன்னிங் ஃபர்ஸ்ட் ஆடி போறீங்கடா அடிக்கிறேன் நீ ஏன் வெளிய போறீங்க வா ஆனா அவனுக்கு இன்சைட் அடிச்சு உழுவுதுல கேப் ஆமா அதுதான் ஸ்டம்ப்ல விழுகிறது இல்ல அதான் விஷயம் மாசா விளையாடுறா எப்படி மாதிரி அவனுக்கு வைக்கல கல் கேட்டுக்குதான் அடிக்காது அங்க கை கடிச்சா கால்ல தடுத்து போடுறாங்க எனக்கெல்லாம் பல்ல கடிச்சு ஓடுவாங்க அது உங்களுக்கு மதிக்கு இவங்க எல்லாருக்கும் தான் கையில அவனுக்கெல்லாம் மதியான காலம் சொல்லுவோம் சுரேஷ்லாம் நீ 3 அடி ஆமா கீப்பர் கையில ரெண்டு டேய் அது சிங்கிள் கார்டு பேட் நல்லா இதா இருக்குடா நான் சிங்கிள் இங்க வச்ச பால் அங்க அது வரைக்கும் போயிடுச்சு நான் அது வரைக்கும் போயிட்டு பாத்துட்டு இருக்கேன் பேட் நல்லா இதாயிடுச்சு வளைஞ்ச மாதிரி நல்லா சோல்ட்டி அடிக்கிறது ஆ அது சிங்கிளுக்கு ஃப்ரண்ட்க்கு வச்சது அது பார்த்தா பால் அது வரைக்கும் போயிட்டு இருக்கு நானே எனக்கே தெரியல லாஸ்ட் ஓவர் ஹிட் பண்ணி ஆடு எங்க அங்க போயிட்டு இருக்கு பால் கிடைக்கிறதுல 2-2 பாருங்க ஆனந்த நான் வைக்கிறேன் ஏய் வேணா 6 ரேஸ் பார்த்தா வெச்சேன் பாத்துட்டு இப்படி வைக்கிறேன் பாலே போகுது அது இந்த சைடு விளையிட்டான் விலைக்கு போனா பால் கிடைக்காது வைட் லைன்ல போட்டு போயிடும் பரவாயில்ல அதெல்லாம் கரெக்ட் நானே விலை தான் ஆடுறேன் விலையாடுன ஓகே கேப் பால் மீட் பண்ண மோஸ்ட்லி விக்கிற நடந்துங்க போல பேட்டிங் வரலாம் நல்லா இருக்கா நீ இந்த மாதிரி நீ அக்கராசே இருந்தது இப்படி விலைக்கு தான் போற 3 ஸ்டெம்பே விட்டு போயிடுற புரியுதா அவங்க வந்து ஸ்டம்ப் அப்படி வச்சு அந்த கவர் பண்ணிடுறாங்க நீ இப்படி போயிடுற விலைக்கு நான் கவரே பண்ண நீ 3 ஸ்டெம்ப் அடிச்சுக்கோன்னு சொல்லி விலைக்கு 5 ஸ்டெம்ப் காட்டுற இன்னி நிமிஷம் இருக்கு அவன் கையில வேண்டியதான் கையில ஒன்னு இருக்கு வச்சுக்க வேண்டியதுதான் பேட்டிங்டா 2 கையில கேப் ஏய் டேய் ஓடியா ஏய் போச்சுடா போச்சுடா பரவாயில்ல ஏய் ரன்னிங் டா பாய்ஸ் தினேஷ் ஏய் கேப் அந்த இம்பாக்ட் பிளேயர் அவன் தான் வந்து உட்கார்ந்துட்டான் கேப்ல வந்து தொப்பியை கட்டிட்டு போயிருச்சு தண்ணில கிடக்க வேண்டாம் எனக்கு நான் குளிக்கல வரலாம் அண்ணா 4 பால் பேட்டிங்டா ஓடிங்க ஏய் வேணாம் ஏய் ரன்னிங்டா நைஸ் ரன்னிங் மேல அவனே விக்கெட் ஓடி வந்தான் ஏய் அவர் தலை குஞ்சு மாறி குடிக்கும்போது அதே வாசம் தான் அடிக்குது நல்லதுதானா அடிச்சறாதீங்கன்னு ஓடும்போது அடிச்சறாங்க ஃபுல் போஸ் அவன் விக்கெட் போடும்போது அடிச்சறாங்க இன்னும் கொஞ்சம் போடு சும்மா ஓடும்போது அடிக்க மாட்டேங்குது சும்மா இந்த ராவா போட்டுறாங்க போடுற மாதிரி சேட்டே ஒரு ஷாட் பார்க்கலாம் பாருடா ஆப்ல போர் அடிப்பான் அந்த பேக் ஃபுட்ல அடிப்பான்ல அப்ப ஒரு சார் போச்சுல இல்ல இப்போ ஷாட் அடிப்பான் பாப்போம் போட்டோம்னா அடிப்பான் பாலே டச் பண்ண மாட்டேங்கிறாருன்னா சூப்பர் ரன்னிங் பாய்ஸ் இங்க ஓடு ஒரு ஓவர் ஆர்னர் பாருங்க பால் அடிப்பாரு டச் ஆக பண்ணாரு பாருங்க டச் பண்ண மாட்டேங்கிறாரு அவன் எப்ப வழக்கமா ஒரு ஓவர் விட்டுறாங்க கேப்பாங்க போன மேட்ச்ல பவர் பிளேயர் விட்டுதான்ல ஆகாவளி அவனும் பவர் பிளேயர் பவர் 2 ஓவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆமா 2 ஓவர் 3 ஓவர் டேய் என்ன கக்கிட்டு இருக்கற ஐயா 3 பால் இருக்கா 2 ஒரு சிங்கிள்
ஓடுற அப்படி ஓ சார் சார் நல்லா இருக்கு பரவாயில்ல இல்ல பேட் அவன் மிடில் பட்டுன்னு போயிருக்கோம் பரவாயில்ல அவன் பேட்டு உங்க பேட்டில் தான் இருக்கா கொஞ்சம் 2 வரும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு பேட் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே போலாமா அண்ணா இதோட முடியுது எல்லாம் ரெடியா இருங்க அதான் வெயிட் பண்ணு ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா நல்லா வேணாம் விக்கெட் போகணுங்க என்னண்ணா ஐஸ் வச்சுட்டு இருக்கோம் ஆமா ஓடு ஆடா சரிதா அவன் இப்போ விக்கெட் போடணும் 130 129 பரவாயில்ல வலி போட்டு பத்து பீசிலாம்பா ஏப்பா என்னம்மா மாவாக்கு போடுறியா இது எனக்கு இது என்ன நான் வருதுன்னா சின்ன வயசுல நம்ம இதை வடசையில் போனா ஃபர்ஸ்ட் இதே கொடுப்பானுங்க நெஞ்சு நம்ம கசப்பா அடிக்குவா இவங்க 7 to 15 வர மாட்டேங்குது இது ஃபுல்லா ரோஸ் மில்க் இருக்காப்பா ஃபினிஷர் செட் ஆக மாட்டேங்குது எல்லாமே இருக்குதுடா ஃபினிஷர்ஸ் மிடில் ஓவர்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க ஓகேடா மிடில் ஓவர்ஸ் எத்தனை ரன்னு நினைக்கிறீங்க 6 ஓவருக்கு 51 சொல்ற கேளுங்க 6 ஓவருக்கு 51 அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ 15 வரைக்கும் மிடில் ஓவர் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸா போட்டுட்டு இருந்தாங்களா ஓகே மிடில் ஓவர் 15 வரைக்கும் என்ன ஸ்கோர் இருக்கு அது பாரு 15 வரைக்கும் என்ன 97 நம்ம விக்கெட் ரன் பால் வந்துட்டு தான் இருக்கு சமோசா சாப்பிட்டு போயிடாதீங்களா ஆடல எக்ஸ்ட்ராஸ் அந்த எக்ஸ்ட்ராஸ் இல்லைன்னா ரன் கிடையாது ஃப்ரீயா இருந்தது ஒரு மாதிரி மைண்ட் எப்போ பயமா இருக்கும் ஒரு மாதிரி ஆடுறதுக்கு இல்ல அப்படி இல்ல அவன் ஏன் பால் போடும்போது அடிச்சுடுமா ஓடி விட மாட்டேங்குது திருப்பி விக்கெட் டைவ் அடிச்சேன் நானும் நின்று பார்க்குறேன் பரவாயில்ல எல்லாத்துக்கும் கொடுத்துருவானுங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குன்னு குதிச்சேன் கரெக்டாக பிடிச்சாங்க கட் பண்ணல எத்தனை பேர் இவனுக்குலாம் 3 லைஃப் சொன்னாங்க ஏய் 3 கேட்ச் அவனுக்கு கேப் அந்த பேட் ஏய் சிங்கிள் கார்ன ஸ்டார்ட் கேப்து ரைட் போத் இல்ல ஆமா ஏய் சிங்கிள் இப்படி வச்சு கேப்டன் அங்க அடிச்சு ஏதாவது வச்சு மோரா ரெண்டாமா அந்த அன்கனெக்ட் கொடுத்தேன் இல்ல வீட்ல வந்து கொஞ்சம் தெரியுது சுரேஷ் இந்த மாதிரிலாம் மேட்ச் போட்டுறதுலாம் இந்த மாதிரி ஏன் புரியல அவங்கள மாதிரிலாம் மேட்ச் போட்டுறதுன்னு நம்ம விளையாண்டுறது அப்படிதான் இருந்தோம் சீரிஸ் கூட்டு போயிட்டு நம்ம பொழுதுக்கு ஒன் டே டோர்னமெண்ட் விளையாடலையா நம்ம சீரிஸ் வச்சுமில்ல அங்க வா பாதியில் ஓடிட்டேன்